இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து. நல்லா கவனிச்சிடணும். இன்னைக்கு கொஞ்சம் டீச்சிங் மாதிரி இருக்கும். ஆமென். ஏன்னா கர்த்தர் அனுமதித்தனால நான் பேசுறேன். இதை உங்க கூட ஆண்டவர் அனுமதிக்காத எந்த செய்தியும் பலிபீடத்திலிருந்து புறப்படாது. 21 ஆண்டு காலம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். கர்த்தர் அனுமதித்தாத ஒரு வார்த்தை கூட, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட, ஒரு சபையிலும் நான் பிரசங்கித்ததா எனக்கு நினைவு தெரிந்து ஞாபகம் இல்லை. அல்லேலூயா. அதனால தேவன் இன்றைக்கு இதை அனுமதித்திருக்கிறார். என்னோடு கூட ஆமென் மனம் பொருந்தி ஒரு மணி நேரம் என்னோடு கூட நீங்கள் பயணிக்கணும். கவனச்சிதறல் ஏற்படக்கூடாது. கவனிங்க, வாசிங்கனே. பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. என்றைக்கும் இருக்கா, என்றென்றைக்கும் இருக்கா? என்றைக்கும் அப்படிதான் இருக்கா? நான் கொஞ்சம் பார்த்துட்டா எது வசனம்? சரி, வாசிங்கனே. என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு. மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ஜீவ விருட்சத்தின் கனிக்கு போகும் வழியை காவல் செய்ய. நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஜீவ விருட்சத்தின் 24வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் மனுஷனை துரத்தி விட்டு. மனுஷன் என்ன செஞ்சிட்டாராமா? துரத்தி விட்டார். ஆமே. மனுஷனை என்ன பண்ணாராம்? சாமி வா சாமி அப்படின்னு சொல்லி போய் கொண்டு போய் விடல. என்ன செஞ்சான்? போடா வெளியேனாரு. அல்லேலூயா. அப்படி சொன்னதுதான் அதுக்கு பேர் என்னது? சொல்லுங்க. அப்படி சொன்னதுதான் சாமி போயிட்டு வா சாமி அப்படின்னா அனுப்பி விடுறது. போடா வெளியேன்னா சொல்லுங்க. இப்ப நான் என்னுடைய கற்பனை துரத்தி விட்டுன்னா ஆதாம என்ன செஞ்சிருக்கணும்? ஆதாம ஏவாளையும் என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, மரியாதைக்கு 2 பேரும் வெளியே போயிருங்க சொல்லிருப்பாரா? அதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டத்தையும் வைத்தார். அல்லேலூயா. ஆமென். 2 பேர் காவலுக்கு இருக்காங்க. ஒன்னு சுடரொளி பட்டயம், ஒன்னு கேருபீன். எதுக்கு? ஜீவ விருட்சத்தின் கனிக்கு அவன் என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்துச்சு? ஆண்டவர் சகலத்தையும் உண்டாக்குனாரு. 7 நாள் முடிஞ்சது. 7வது நாள் ஓய்வு எடுத்தால். சுருக்கமாக சொல்லிட்டு செய்திக்குள்ள வர்றேன், கவனிச்சுட்டே வாங்க. என் கூடயே வரணும், வேற யாரு கூடயும் போயிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். என் கூடயே வரணும். புரிஞ்சீங்களா என்ன சொல்றேன்னு? அவன் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு வேற யாரு கூடயும் போய்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். என் கூடயே தான் வரணும். அல்லேலூயா. கவனிங்க. அவன் எல்லாத்தையும் உண்டாக்கினார். எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டு ஓய்ந்திருந்தார் 7வது நாள்ல. தட் இஸ் கால்டு சாபேத். ஆமென். அது ஓய்வு நாள். அதை அனுசரிக்கும்படிக்கு யாத்திரையாகமத்துக்கு அப்புறம் சீனாய் மலையை விட்டு இறங்கின மோசே இடத்துல அது பெரும் கட்டளையாகவே கொடுக்கப்பட்டது. அவர் ஓய்ந்திருந்தார் அப்படிங்கிறதுக்காக அது பெரும் கட்டளையாகவே என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டிருந்தது. அதை இன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. தட் இஸ் கால்டு செவன்த் டே சர்ச். ஆமென். இப்பவும் இருக்குது செவன்த் டே சர்ச். அது இன்றைக்கு அது பொருந்தாத ஒன்று. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே, சபை யுகத்திலே, கிருபை யுகத்திலே அது பொருந்தாத ஒன்று. ஆமென். செவன்த் டே அல்ல. ஆமென். ஃபர்ஸ்ட் டேவும் ஆராதனை டே, செகண்ட் டேவும் ஆராதனை டே, ஆமென், தேர்ட் டேவும் ஆராதனை டே, 4th 5th 6th 7th எல்லா டேவும் ஆராதனை டே. ஆமென். ஆஃப்டர் க்ரூசிஃபையிங் அப்படின்னா சிலுவைக்கு பிறகு எல்லா நாளும் ஆராதனை நாள். கைகளை தட்டி இருக்க வேண்டாமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பான்னா தட்டி இருப்பீங்க. நான் க்ரூசிஃபை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி கை தட்டுவீங்க? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே. இதை செய்த ஆண்டவர் ஆமென் ஏதேன் தோட்டத்திலே சகலவற்றையும் உண்டாக்கி விட்டு ஆதாமிடத்திலே சொன்னார், இதை மட்டும் என்ன செஞ்சிடாத. ஆமென்.
நீங்க இப்ப பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அடுத்து நான் என்ன பாயிண்ட் வருவேன்னு என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், உங்களை பத்தி எனக்கு தெரியும், நம்ம 2 பேரை பத்தி உலகத்துக்கே தெரியும். கவனிங்க. ஆமென். போக வேண்டாம்னு சொன்னா தான் என்ன செய்வோம்? இங்க நிக்காதீங்கன்னு சொன்னா தான் என்ன செய்வோம்? லைட்டா நின்று பார்ப்போம். இப்படி எதுக்கு இந்த ஆள் சொன்னாரு நிக்க வேண்டாம்னு? ஆமென். இந்த ஏரியா பக்கமே போகக்கூடாது அப்படின்னா 2 பேர் பிளான் பண்ணி பேசி அந்த ஏரியா பக்கம் என்ன செய்யறது? போய் நின்று பார்த்துட்டு வர்றது. ஏன் பாஸ்டருங்க போக வேண்டாம்னு சொன்னாரு? ஹல்லேலூயா. ஆமென். ஃப்ரிட்ஜில் ஒண்ணுமே வைக்க வேண்டாம், பூட்டிட்டு ஃப்ரிட்ஜை திறக்காதன்னு மட்டும் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போங்களேன். எம்டி ஃப்ரிட்ஜ் வைங்க. தங்கம் அப்பா வேலை போயிட்டு வர ஃப்ரிட்ஜ் மட்டும் திறக்கூடாது அப்படின்னா நீங்க வர்றதுக்குள்ள 70 முறை திறந்திருப்பான். 70 டைம்ஸ் அது திறந்து பார்த்து என்னத்துக்கு இந்த ஆள் திறக்க வேண்டாம் சொன்னா தொலாவி அதை தேடி அதுல ஒண்ணுமே இருக்காது, தேடி இருப்பான். சாயங்காலம் 6 மணிக்கு வந்து ஃப்ரிட்ஜை திறந்தியா? சத்தியமா இல்லப்பா. ஆமே, சத்தியமா கிடையாது, திறக்கவே. சேக்க பிரதர் பெரிய அனுபவத்தோட பதில் சொல்லிட்டு இருக்காரு. கவனிங்க. போக வேண்டாம் அப்படின்னா போவான், தொட வேண்டாம்னா தொடுவான், பேசாதன்னா பேசுவான். இது இன்னைக்கு நடந்ததல்ல, எங்க இருந்தே நடந்துச்சு? ஏதேன் தோட்டத்தில் இருந்தே நடந்துச்சு. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சார், ஏன் துரத்துனாரு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு நான் சத்தியத்துக்குள்ள வரேன். 2 காரியத்தை அங்க வச்சிருந்தாரு. ஒன்னு நன்மை தீமை அறியத்தக்கது, ஒன்னு ஜீவ விருட்சத்தின் கனி. சரியா? எதை தொட வேண்டாம்னு சொன்னாரு அப்படின்னா நன்மை தீமை அறியத்தக்க கனியை என்ன செய்ய வேண்டாம் சொன்னாரு? தொட வேண்டாம்னு சொன்னாரு. இப்ப கரெக்டா ஆமென். பிசாசானவன் யார வஞ்சிச்சான்? ஆமென். பலவீனமான பாண்டத்தை எப்பவுமே என்ன செஞ்சிருவான்? வஞ்சிச்சிருவான். பலவீனமான பாண்டத்தை எப்பவுமே என்ன செஞ்சிருவான்? நீங்க ஆள் ரொம்ப முறுக்கா இருக்கிற மாதிரி இருப்பீங்க, ஆனா உங்களை பத்தி எங்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆள் பார்த்தா பேச்செல்லாம் பெத்த பேச்சா இருக்கும். ஆமென். பேச்செல்லாம் பயங்கரமா குடும்பத்தை நீங்க தான் தூக்கி, ஆமா, ஆனா எல்லா பிரச்சனையும் உங்களால தான் நடக்கும். ஹல்லேலூயா. அதனால நல்ல கவனிங்க. இப்ப சொல்லிட்டு ஆதாம் ஆண்டவர்கிட்ட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வாங்கிட்டு ஒரு சிலதை டக்குன்னு டைரக்டா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு நான் பாஸ்டர்மாட்ட சொல்ல பாருங்க, இதை வேண்டாம் நான் சொல்றதை செய் போ அப்படிம்பேன். ஆனா நிறைய விஷயம் இருக்கு அதுல. ஆமே, நல்ல வேளை பாஸ்டர்மா இது வரைக்கும் அப்படியே வராங்க 21 வருஷமா. ஆமே, ஏவாள் போல ஏதாவது செஞ்சிருந்தா அந்நேரம் நானும் ஏதேனும் விட்டு என்ன செஞ்சிருப்பேன்? துரத்தப்பட்டிருப்பேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சொல்லி முடிச்சிட்டு போறாரு, மறுநாள் காலையில வராரு, 2 பேரும் முழுங்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஆமென். இப்ப எதை தொட வேண்டாம்னு சொன்னாரோ அதை தொட்டுட்டாங்க. ஆமென். நல்ல கவனிங்க. இன்னொரு விருட்சம் இருக்கிறது, அதற்கு பேர் ஜீவ விருட்சம். இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த விருட்சத்துக்கு பேரு ஜீவ விருட்சம். படுபாவிக்கு அது தெரியலையா? அதுக்கு பேர் என்னதாமா? ஜீவ விருட்சம். அப்படின்னா என்ன இருக்கு அதுல? அந்த பழத்துல ஜீவன் இருக்கிறது. அந்த பழத்துல என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது, நன்மை இருக்கிறது. ஆமென். ஆரோக்கியம் இருக்கிறது, தேவனோடு கொண்டு இருக்கிற உறவிலே பலப்படுகிற அங்க பூஸ்ட் இருக்குது. அத கண்ணு தெரியல பாருங்க. எப்போதுமே நல்லது நம்ம கண்ணுக்கு என்ன செய்யாதுங்க? சொல்லுங்க. எவ்வளவு பேர் வாரத்துல ஒரு நாள் பாவக்காய் பொரிச்சு சாப்பிடுறீங்க? கை தூக்குங்க. வாரத்துல ஒரு நாள் என் வீட்டுல பாவக்காய் இருக்கா? நல்ல மனுஷங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமென். அது பிடிக்காது பாருங்க நமக்கு. ஆமென். முள்ளங்கி, எவ்வளவு பேர் முள்ளங்கி நாத்தமே ஆகாது பாஸ்டர். அதுக்கு பயந்து நானும் போடல இன்னைக்கு சாம்பார்ல. அல்லேலூயா. கவனிங்க. வாழைத்தண்டு 5 ரூபா. வாழைத்தண்டியா 5 ரூபா. பர்கர் எவ்வளவு எனக்கு தெரியல, கிடையாது. எவ்வளவு தெரியாதா? அப்படியே இருங்க. ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஒரு 150 200 அவ்வளவும் விஷம், அவ்வளவும் பாய்சன். வாழைத்தண்டு எவ்வளவு? 5 ரூபா. கீரை எவ்வளவு? 5 ரூபா. ஒரு 10-14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்தான்.
பேக்கரியில். நான் பார்த்து அவன் கையை அமுத்திட்டேன் காலையில். சாமி இப்படி குடிக்காது அப்படின்னு சொல்லி, நான் வேற சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வரையா, ஹார்ட் படம் போட்டு சிகரெட் என்ன செய்யும்னு விளக்கிட்டேன். சிகரெட்டு என்ன செய்யும், நம்ம இருதயத்துக்குள்ளே போய் சிகரெட்டு என்ன செய்யும் சொல்லி படமெல்லாம் வரைஞ்சு, அந்த வெயின் எல்லாம் வரைஞ்சு அழகா இதெல்லாம் அடைச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 இன்ச்சு பைப்பில் கேட் வால்வு திறந்தா எவ்வளோ தண்ணி வரும்? 2 இன்ச்சு வரும் இல்லையா? அதே அந்த 2 இன்ச்சு எஸ்எஸ் பைப்பு, ஸ்டெயின்லெஸ் இல்லை எம்எஸ் பைப்பில் 2 இன்ச்சு பைப்பில் ஒரு 3 வருஷம் கழிச்சு கேட் வால்வு திறந்து பாருங்க, 1.5 இன்ச்சு தண்ணி வரும். அதே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு கேட் வால்வு திறங்க, 1 இன்ச்சு தண்ணி வரும். 10 வருஷம் கழிச்சு 1/2 இன்ச்சு வரும். ஆனால் பின்னாடி ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். பின்னாடி ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். உள்ள என்ன ஆயிடுச்சு, துரு ஏறி உப்பு ஏறி 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 வர்ற வழி அடைச்சிருச்சுன்னு அவனுக்கு விளக்கம் கொடுத்தேன். பத்த வைக்கவே விடலை அவனை சிகரெட்டு. நான் அவன் தீப்பெட்டியோட ரெட்டியா இருக்கான். அவன் இன்னைக்கு பத்த வைக்க கூடாது முடிவில் தான் பேசினேன். பத்த வைக்கவே இல்லை, வெறும் சிகரெட்டை கால் கடியில் போட்டு நசுக்கிட்டான். நான் சொன்ன ஒரு பழத்தோட விலை 5 ரூபா, ஒரு முட்டையோட விலை அன்னைக்கு 5 ரூபா தான். 10-12 வருஷத்துக்கு முன்னாடி 4.5 ரூபா தானே, 5 ரூபா. ஒரு சிகரெட்டுடைய கோல்டு ஃபில்டருடைய விலை 11 ரூபா. எது உனக்கு வேணும்? இல்லைண்ணே முட்டையை வாங்கிட்டு போயிடுறேன்னு போயிட்டான். பேரு கிருபாகரன். பேரு ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பேரு கிருபாகரன். நல்ல கவனிங்க, எது தேவையில்லையோ அதை நாம் அதிகமாய் நேசிப்போம். எது அழகாய் இருக்கிறதோ அதை அதிகமாய் நேசிப்போம். ஆமென். ரிவர்ஸ் எப்போதுமே பைபிள் ரிவர்ஸ்ல தான் இருக்கு. இந்த உலகத்தின் அழகுகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக அழகல்ல. அதனாலதான் என்ன பாஸ்டர் ஆக்கிட்டாரு. புரியல உங்களுக்கு? வீட்டில் போய் யோசிக்க புரியும். ஆமென். நல்ல கவனி, இந்த உலகத்தின் அழகெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் என்ன இல்ல, அழகல்ல. ஆண்டவர் சொன்னாரு, இதை சாப்பிடாதப்பா, இது டேஞ்சரு. நான் வர வரைக்கும் 2 பேரும் இந்த மீதி எல்லாத்தையும் உங்களுக்காக உண்டு பண்ணியிருக்கேன், சாப்பிட்டுருங்க. கவனிச்சிட்டிங்களா? நல்லா கவனிச்சுவாங்க. சாப்பிட்டாச்சு, முடிஞ்சாச்சு, கதை முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க, நான் இப்ப கதையை முடிச்சிடுறேன், முடிச்சிட்டு உள்ள வரேன். நல்லா கவனிங்க. இப்ப என்ன பண்ணிட்டாரு இவன்? ஜீவ விருட்சத்தின் கனியையும் அப்படின்னு தானே இருக்கு. 22 வசங்கினே. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை இப்பொழுதும், ரெண்டாவது இப்பொழுதும்னா செகண்டரி, ரெண்டாவது இப்பொழுதும் மறுபடியும். நான் சொல்றேன் இப்பொழுதும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவன் பொது மொழிபெயர்ப்புல மறுபடியும் அப்படின்னு இருக்கு. மறுபடியும் இவன் போய் என்ன தின்ற கூடாதாமா? ஜீவ விருட்சத்தின் கனியை. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, கனியையும். ஆமென். இப்ப நான் காய்ச்சல்ங்கிறேன், உங்களுக்கு மண்ணே அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கிட்ட அண்ணே நைட்டெல்லாம் நான் காய்ச்சல்னே அப்படிங்கிறேன், அவர் என்கிட்ட உங்களுக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம்? விளங்கிட்டீங்களா? அவருக்கும் என்னதாமா அந்த வார்த்தையை விளங்கிங்க. ஜீவ விருட்சத்தின் கனியையும் அப்படின்னா ஏற்கனவே உன்னை முழுங்கிட்டான்னு அர்த்தம். ஏற்கனவே உன்னை என்ன பண்ணிட்டான்? முழுங்கிட்டான். அது ஆண்டவர் தொட வேண்டான்னு சொன்னது. இப்ப பாவம் உள்ள வந்துருச்சு. பாவம் என்ன ஆயிடுச்சு? உள்ள வந்துருச்சு. சரி, நான் சுருக்கமா சொல்றேன், பெரிய பைபிள் ஸ்டடி, சுருக்கமா சொல்லிடுறேன். நல்ல கவனிங்க. பாவ சரீரத்தோடு ஒருவன் பரலோகம் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பணும். கிறிஸ்து வரும்போது அது மறுரூபமாக்கப்படணும். மறுரூபமாக்கப்பட்டு எக்கால சத்தத்தோடு ஆரவார சத்தத்தோடு பிரதான தூதர்களோடு தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி நடக்கும் போது இந்த பாவ சரீரம் மண்ணிலிருந்து பரிசுத்தமாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு தான் போக முடியும். அதனாலதான் சொன்னாரு, என்ன சொன்னாரு? இதோடு கூட இதையும் தின்னுட்டான்னா என்னைக்குமே உயிரோடு இருக்க மாட்டான். இந்த பழத்தை தின்னுட்டு ரெண்டையும், அப்ப பாவமும் ரட்சிப்பும் ஒரே இடத்திலே குடியிருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவன் பாவி. Please try to understand my word. பாவிதான். பாவத்தோடவே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் அது நம்பகத்தன்மை உடையது அல்ல. ஆமென். பாவம் நான் செய்து கொண்டிருக்கிறதே செய்து கொண்டிருப்பேன், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் அது தவறான ஒரு அணுகுமுறை. கிறிஸ்துவை தவறாய் புரிந்து, ரட்சிப்பை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இல்ல நீ போயிட்டு 2வது வாடான்ட்டார். நீ போயிட்டு என்ன செய்ய சொல்லுங்க. நீ போயிட்டு அப்புறம் வா. இல்ல இப்ப ஆகவே ஆகாது.
இப்ப ஆகவே ஆகாது, நீ போயிட்டு அப்புறம் வந்துட்டார். அல்லேலூயா. நான் சொல்ற விஷயத்தை உங்களுக்குள்ள போயிருச்சா இல்லையா? பாவத்தோடு தேவனோடு இருக்க முடியாது. ஆமென். பாவத்துக்கும் ரட்சிப்புக்கும் சம்பந்தம் இல்ல. பாவம் போனாதான் அதுக்கு பேர் என்னது? ரட்சிப்பு. கவனிச்சிட்டீங்களா? அப்போ சொல்றாரு, இவன் இந்த கனியையும் புசிச்சுட்டான்னா பாவம் இவன் உயிரோடவே இருக்க மாட்டான். அப்ப ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனிக்கு போகிற வாசலை விட்டு அவனை துரத்துனது நன்மையா தீமையா? நன்மை. அப்ப கர்த்தர் அவனிடத்தில் எதையோ எதிர்பார்த்து துரத்தினார். என்ன எதிர்பார்த்தாருங்கிறதான் செய்தி. என்ன எதிர்பார்த்தார் அப்படிங்கிறதா என்னது செய்தி. ஏன் துரத்தினாரு, எப்ப உள்ள விட்டாரு? அல்லேலூயா. துரத்துனதுக்கு ரீசன் தெரிஞ்சிச்சு, எப்ப உள்ள விடுவாரு? ஆமென் தானே? ஆதாம் உள்ள போயிட்டானா இல்லையா? தெளிவா சொல்லணும். ஆதாம் உள்ள போயிட்டானா இல்லையா? எங்களுக்கு என்ன தெரியும், அவன் போனா என்ன போலன்னு நமக்கு என்ன இல்லையா? நல்ல கவனிங்க. ஆமென். அல்லேலூயா. வெளியே தான் இருக்கான், வெளியே தான் இருக்கான். எப்போ உள்ள போவான்? ஆமென். ஆதாம் போனா நம்மளும் போயிடுவோம். ஆதாம தான் ஃபர்ஸ்ட் உள்ள விடுவாரு, அப்புறம் தான் நம்ம உள்ள போவோம். வரிசையா தான் போகணும். அப்படின்னா முதலாளி யாரு? வரிசையாவா அப்படின்னு சொன்னா முதலாளி யாரு? ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா முதல்ல எப்படி நிப்பாட்டுவாங்க? அந்த லைன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். என்னது? நான் வேற ஆவரேஜ் ஹைட்டு, எப்போதும் 2வது டெஸ்கில் மாட்டிடுவேன். என் அடையாளம் வேற வாத்தியாருக்கு நல்லா தெரியும். அடி முழுவதும் வாங்குவேன். ஆமே, அடி முழுவதும் வாங்குவேன். நல்ல கவனிங்க. வரிசையாவா அப்படின்னா முதல் ஆள் யாரு? ஆதாம். அதுக்கப்புறம் தான் வரிசையா ஒன்னொன்னா வரும். ஆமே, கடைசியா ஒரு கும்பல் நம்ம தான். கடைசி கும்பல் யாரு? நம்ம தான். விளையிட்டீங்களா? இப்போ என்ன சொன்னாரு? நீ போயிட்டு அப்புறம் வாப்ப, நீ முடிச்சிட்ட, நீ கதையை முடிச்சிட்ட, நீ தோத்துட்டடா. இங்க நீ என்ன பண்ணிட்ட? தோல்வியை சந்திச்சிட்ட. வந்துட்டான், உனக்குள்ள வந்துட்டான். இப்போ நீ அவனை ஜெயிச்சு என் கண்ணு முன்னாடி நீ அவனை ஜெயிக்கணும். என் கண்ணு முன்னாடி நீ அவனை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அதனால இவன் பின்னாடி வழியா வந்துருவான்னு சொல்லி 2 பேர்த்த வாட்ச்மேனா போட்டாரு. ஒருத்தர் சுடரொளி பட்டயம், அவருக்கு பேர் தான் இயேசு கிறிஸ்து. சுடரொளி பட்டயம், அவருக்கு பேர் தான் குமாரனாகிய கிறிஸ்து. இன்னொன்னு கேருபீன், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தில். நீங்க தேவனுடைய ராஜ்யம்னா பரலோக ராஜ்யம் அப்படின்னு பரலோக ராஜ்யம். அங்க யாரு மட்டும்தான் இருப்பான்? தேவன் மட்டும்தான் இருப்பாரு. நாம அங்க போறோமா? யாரெல்லாம் பரலோக ராஜ்யம் போறீங்க? இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருங்க டவுட்லயே. எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணாலும் இப்படியே டவுட்லயே. கரெக்டா நம்ம சொல்றது, இவர் சொல்றது சரியா, நம்ம நினைக்கிறது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியே உட்கார்ந்து இருக்காதீங்க. யாரு பரலோக ராஜ்யம் போற? பரலோக ராஜ்யமா? ஆமே, அங்க தேவன் மட்டும்தான் இருப்பார். நாம போறது புதிய எருசலேம். அதுக்கு பேரு குமாரனுடைய ராஜ்யம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நல்ல விளங்கிடணும். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நிச்சயமா இருக்கு. நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பவும் வந்து, ஆமென், என்றென்றைக்கும் நீங்கள் என்னோடு கூட, என் பிதாவோடு கூட அல்ல, என்னோடு கூட இருக்கும்படி நான் உங்களை என்ன செய்வேன்? சேர்த்து கொள்ளுவேன். கை நல்லா தட்டிருங்க. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுட்டே வாங்க. இப்ப ஆமென், அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகணும்னு சொன்னா, ஆமென், இயேசு கிறிஸ்து தன் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நடத்தினாரு. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். ஆமென். அந்த எக்ஸாம்ல ஒரே பேரான குமாரன் மகா பெரிய வெற்றியை அடைந்தான். மகா பெரிய வெற்றியை அடைந்தான். அல்லேலூயா. ஆதாம் தோத்துட்டான். நீ போய் அவனுக்கு எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி கொடுனார். நீ போய்
அவனுக்கு எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி கொடு அப்படின்னாரு. வந்து ஒரு பெரிய மாடலை இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வைத்து போனார். ஜெயிச்சாரா இல்லையா? சொல்லுங்க, ஜெயிச்சாரா இல்லையா? ஆமென் தானா? ஹல்லேலூயா. ஜெயிச்சாரா இல்லையா? ஜெயிச்சார். அந்த ஜெயத்தை நம்மேல் வைத்தார். எல்லாரும் சொல்லுங்க, அந்த ஜெயத்தை, அவர் ஜெயம் எடுத்ததை அவர் பரலோகத்துக்கு கொண்டு போகவில்லை. எல்லாரும் உங்க தலைமையில வலது கையை வச்சு சொல்லுங்க, என் மேல் வைத்தார், என் மேல் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, வாழ்க்கைன்னா என்ன? குண்டக மண்டகா கேள்வி கேட்டா இதெல்லாம் சைக்காலஜி கொஸ்டின். ஆமா, வேற புத்தகத்தில் இருக்காது, சைக்காலஜி புத்தகத்தில் இருக்கும் பாருங்க. வாட் இஸ் லைஃப்? வாழ்க்கை என்றால் என்ன? நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க. நீங்க சொல்ற டெஃபினிஷன் தான் இன்னைக்கு டெஃபினிஷன். ஏன்னா எதை புதுசா வரும்ல, அதுதான் நானும் கேட்கிறேன். வாட் யூ மீன் பை லைஃப்? வாழ்க்கை என்றால் என்ன? சொல்லுங்க. என்னையா நாம வாழ்றதா வாழ்க்கை? சூப்பர் பதில் இல்ல. நான் வாழ்றதா வாழ்க்கை? ஆமா, அருமையான பதில், சூப்பர். அடுத்து சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. பெரிய தத்துவம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி புத்தகத்தை திறந்தீங்கன்னா பெரிய தத்துவம் எல்லாம் இருக்காது. ஆமென். பெரிய தத்துவம் எல்லாம் இருக்காது. நடைமுறை வாழ்க்கையில சின்ன சின்ன காரியம் நம்ம எப்போதும் பிராக்டிக்கலா செய்துட்டு இருப்போம், அதுதான் அங்க இருக்கும். ஆனா மைண்ட்ல நிக்காது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா என்ன செய்யாது? மைண்ட்ல நிக்காது, பரீட்சையும் எழுத முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே பதிலா வரும், ரொம்ப கஷ்டம். ஆனா பாயிண்ட் அவுட் பண்ணா மட்டும்தான் மார்க் போடுவாங்க, பாஸ் பண்ண முடியும். நல்லா கவனிங்க. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட கால அளவே வாழ்க்கை. சொல்லுங்க. ஒரு மனிதனுடைய பிறப்புக்கும் அவனுடைய அழிவுக்கும், அதாவது இறப்புக்கும் உள்ள இடைப்பட்ட கால அளவே, டைம் பீரியட், கால அளவே என்னதாமா? வாழ்க்கை. நல்லா புரிஞ்சிருங்க. இந்த உலகம் சொல்லும், ஆமே, தம்பி சொன்ன பதில் தான். ஆமே, ஒருத்தன் தோக்குறதுக்கோ ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கோ வாழ்க்கை இல்லை, வாழ்றதுக்கு தான்டா வாழ்க்கை, வாழ்றதுக்கு தான் வாழ்க்கை இந்த உலகம் சொல்லும். ஆனால் நீங்களும் நானும் தான் நம்பி சுமக்கிற இந்த பைபிள் எப்போதுமே, ஆமே, மிக தெளிவான பதிலை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். எப்படி வேணாலும் வாழலாங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, ஜெயமோடு வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்லா கை தட்டணும். உங்க கை தட்டுற சத்தம் பரலோகம் கேட்கணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. எப்படியும் வாழ்ந்து விட வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், இதெல்லாம் இங்க உள்ள தத்துவங்கள். ஆமென். எங்க? இந்த உலகத்தில் இருக்கிற தத்துவங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை, பைபிள் என்ன சொல்லுது, வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஜெயமோடு வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன வாழ்வு? ஜெயமோடு வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் சொன்னாரு, தோற்றவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பிட்டு ஜெயிச்சுட்டு வந்தாரு. ஜெயிக்கிறதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு நான் ஒரு மாடல் உனக்கு அனுப்புறேன், அவரை பார்த்துக்கன்னாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எனக்கு ஜெயிக்க தெரியல, அவன்கிட்ட ஏமாந்துட்டேன்ப்பா அப்படின்னா, இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆமென். ஜெயிக்கிறதுக்குன்னு ஒருத்தரை அனுப்புறேன், அவரை பாரு, அவரை பார்த்து எப்படி ஜெயிக்கிறதுன்னு கத்துக்கோ. ஆமென். நீ சுயமா ஏதாவது செஞ்சு அது தோல்வியில முடிஞ்சிடக்கூடாது. அதனால அவர் என்னெல்லாம் செஞ்சு ஜெயிச்சாரோ அதெல்லாம் செஞ்சு நீயும் ஜெயிச்சிருந்தாரு. அல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்வை ஜெயம் எடுப்பதற்கு, ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு ஆயுதத்தை அவர் சிலுவையிலே நமக்கு தந்து போனார். அல்லேலூயா. ஆதாமுடைய தோல்வி, நோவாவுடைய தோல்வி, மோசேயுடைய தோல்வி, எலியாவின் தோல்வி, ஆமென், இதெல்லாம் ஜெயிச்சாங்க நம்ம நினைச்சோம். அல்லேலூயா. ஆபிரகாம் தோத்தாரா? ஆமா. சாராள்கிட்ட ஆகார்கிட்ட தோத்தார்ல. ஜெயமான வாழ்க்கையா? முழு ஜெயமான வாழ்க்கை ஆபிரகாமுக்கு இல்ல. கொஞ்ச நாள் ஆண்டோடைய சத்தத்தவே கேட்கல.
ஏன்னா கல்யாணம் மேட்டர் இல்லை. அல்லேலூயா. ஆமே. போய் நேரா மனைவி சொன்னது என்ன பண்ணிட்டாரு? அவருக்கும் சந்தோஷம் இல்லையா? ரொம்ப சந்தோஷமா பண்ணிக்கிட்டாரு. கடைசியில் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போறாரு. அங்கே போயிடுறான்ட்டார். ஆமாம், எங்கே போயிடுற? சாராள்கிட்டே போப்பா. சாராள் போய் என்ன சொல்கிறாளோ அதன்படி நல்ல 2 பேரும் சந்தோஷமாக முடிவெடுங்க அப்படின்ட்டார். அல்லேலூயா. ஏன்னா முடிவெடுக்கும் போது, முதல்ல முடிவெடுக்கும் போது ஏன்டே வந்தீங்க? இல்லை, எங்கே போனீங்க? 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தீங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? அவள்கிட்டே போ அப்படின்னா ஆகார் ஒரே வார்த்தை தான், அவளை துரத்து. அவளை என்ன செய்ய? துரத்து. எலியா ஜெயிச்சவரா? எலியா ஜெயிச்ச தீர்க்கதரிசியா தோத்த தீர்க்கதரிசியா? சொல்லுங்க. எலியா ஜெயிச்ச தீர்க்கதரிசியா தோல்வியின் தீர்க்கதரிசியா? ஆமே. 850 பேரை வெட்டி எரிஞ்ச எலியா ஒரே ஒரு பொம்பளைக்கு, ஆமென் அல்லேலூயா, யேசபேல் சும்மா காலையில் ஒரு அறிவிப்பு பேப்பரில் வருது, அவ்வளோதான், எலியாவை இன்றைக்கு சாயங்காலத்துக்குள்ளே முடிச்சிருவேன். இந்த அறிக்கைக்கெல்லாம் பயந்தா நம்ம என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்யக்கூடாது, கர்த்தருக்கு வாயா இருக்க முடியாது, ராஜ்யத்துக்கு தீர்க்கதரிசியா ஓட முடியாது. அப்புறம் சூறை செடி, கேரித்தாற்றங்கரை, கெபி, சொல்லுங்க, சூறை செடி, கேரித்தாற்றங்கரை, கெபி, டுஸ். என்னது? சூறவாளி. சூறவாளி காத்து வந்துச்சுன்னா, சாரி நானும் சூறவாளிங்கிற பாருங்க, சூறாவளியா கொஞ்சம் பழகிட்டேன் அப்படி. அல்லேலூயா. ஆமே. அதனால சூறாவளி காத்து வந்துச்சு, தூக்கிட்டு போயிருச்சு. போடா உன்னுடைய ஸ்தானத்தில் ஆண்டவர் சொல்லிட்டார் பாருங்க, நேரா சொல்லிட்டார், நேரா மூஞ்சல் சொல்றார். ஆமே. போ, உன் ஸ்தானத்தில் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா 12 ஆமன் ஏறு மாடு பூட்டி உழுதுகிட்டு இருக்கான். இவர் உழுதுட்டு தான் இருந்தார். இழுத்துட்டு வந்துட்டு நான் என்ன சால்வை போடலை. ஆமாம், எலியா சால்வை போட்டு தூக்கிட்டு வாடான்ட்டார். உன் ஸ்தானத்தில் இன்னொருத்தன் அபிஷேகம் பண்ணிட்டார். ஜெயமான வாழ்க்கை மட்டும்தான் கர்த்தர் விரும்புவார். கைத்தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. ஒரு காரியத்தை வைத்தார் ஜெயத்தின் ஆயுதமாக, சிலுவைக்கு பின்பாக இருக்கிற, கவனிங்க, யார் சிலுவைக்கு பின்னாடி இருக்கிறது? மல்கியா வரைக்கும் சிலுவைக்கு முன்னாக, மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் சிலுவைக்கு முன்னான பரிசுத்தவான்கள். மல்கியாக்கு பிறந்த ஒவ்வொரு பிள்ளையும் சிலுவைக்கு பின்னான, ஆமென், சந்ததி. சிலுவைக்கு பின்னாக நிற்கிற சந்ததி, கவனிங்க, சிலுவைக்கு பின்னாக நிற்கிற சந்ததிக்கு ஒரு ஆயுதத்தை ஜெயம் எடுக்க கொடுத்தார். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். ஐயோ 10:45 ஆயிடுச்சு, இன்னும் செய்திக்குள்ளே போல. நான் 7 டாபிக் இருக்கு. தேங்க்யூ ஜீஸ். நான் கடன் உங்களுக்கு வசனத்தை மட்டும் காமிச்சு கொடுக்குறேன். வீட்டில் போய் நல்லா உட்காந்து வாசிங்கண்ணே, வாசிங்கண்ணே. தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசம். 1 யோவான் 5:4. 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல ஆமென். இயேசு நல்லவன் ஒரு சத்தம் கொடுங்க. ஆமென். நல்ல கவனிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. யாரால பிறக்கிற ஆளு உலகத்தை ஜெயிப்பானாமா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. சிலுவைக்கு பின்னாக இருக்கிற சந்ததிக்கு ஆயுதம், மிகப்பெரிய ஆயுதம். ஆமென். நம்முடைய விசுவாசமே ஏதேனின் காரியத்தையும் சாத்தானையும் அவனுடைய தந்திரத்தையும் ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு ஆயுதம், பலமான ஆயுதம், இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற ஆழமான விசுவாசம். 100% விசுவாசம். The level best of faith. Hallelujah. The level best of faith. என்ன நடந்தாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். எது நடந்தாலும் என் தேவன் என்னை அழைத்தவர், அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த விசுவாசம் உள்ள இருந்துகிட்டே இருக்கணும். எதுவும் என்னை அசைக்க முடியாது, எதுவும் என்னை தள்ள முடியாது, எதுவும் என்னை ஆமென் என்ன செய்ய முடியாது, என் வாழ்க்கைக்குள்ளே பிரச்சனைகளை கொண்டு வர முடியாது. காரணம், சிலுவையிலே ஜெயித்தவரை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. விளையாண்டீங்களா? அப்ப கவனிங்க, நல்ல கவனிங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற
ஜெயம். இந்த உலகத்தில் என்னெல்லாம் காணப்படுகிறதோ அவைகளை எல்லாம் ஜெயிப்பதற்கு ஆமென் ஒரே ஒரு காரியம்தான் பைபிள் சொல்லுது, பை ஃபெய்த். அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற காரியம் ஆமென் ஜெயிக்கணும் அப்படின்னா பல கடினமான சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் அப்படின்னா அங்கே என்ன இருக்குதுயா ஜெயிக்கணும்னா? ப்ராக்டிஸ் இருக்கு, பயங்கரமான ஆமென் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி 4-5 கோச்சு அவனில் தாண்டி வர்றதே பெரும்பாடாக இருக்கும் இல்லையா? அவனில் தாண்டி உள்ளே என்ட்ராகிறதே பெரிய பாடாக இருக்கும். ஐயோ, செலெக்ஷன்லாம் எப்படியா இருக்கும் இல்லை? காலேஜ் டேஸ்லாம் செலெக்ஷன் போனால் சண்டை தான் நடக்கும், பெரிய சண்டை. எப்படி என் பேர் எழுதலை ஓம் பேர் எழுதுன, என் பேர் வேற எல்லா ஈவெண்ட்லையும் இருக்கும். கபடியில் இருக்கும், ஃபுட்பாலில் இருக்கும், கிரிக்கெட்டில் இருக்கும். எதுக்கு சொல்லுங்க? பேஸ்கெட் பால் தொட்டு பார்த்ததே இல்லை, என் பேர் ஃபஸ்ட் எழுதியிருப்பாங்க. எழுதுனா ஹாஸ்டலுக்குள்ள வர முடியாது, பிச்சிடுவேன் அடி. அவன் ஹாஸ்டல் ரூம்ல நீ தங்க முடியாது. ஆமா, வேணும்னு ரகளை இழுத்து அடி பின்னிடுவேன். அதனால ஃபர்ஸ்ட் நேம் எழுதிடுவாங்க. எதுக்கு தெரியுங்களா? கலர் கலரா பனியனும் டவுசர் கிடைக்கும். ஆமா, போட்டுட்டு சனிக்கிழமை சுத்துறது. ஒரு பிளேயரும் கிடையாது. கபடி மட்டும்தான் ஒழுங்கா விளையாடுவேன். கிரிக்கெட் கொஞ்சோண்டு விளையாடுவேன். கவனிங்க. ஆனால் எல்லா ஈவெண்ட்லையும் பேர் ஜெர்சி வந்துருச்சுப்பா, ஜெர்சி வாங்கிட்டு வந்துடும், எல்லாம் வாங்கிட்டு வந்துடும். சூட் கேஸ் ஃபுல்லாக அடிக்கிறது. சாட்டர்டே ஆனால் அதை போட்டு சுற்றுறது. ஆமே, உண்மையான பிளேயரா சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. விசுவாசி மாதிரி, ஆனால் என்ன இல்லை. என் பேர் என்னது? விசுவாசி. நீங்க எந்த சபை விசுவாசி? எந்த சபை ஆளுநெல்லாம் கேட்கறது இல்லை, இப்படிதான் கேட்குறாங்கய்யா. நீங்க எந்த சபை விசுவாசி? நாங்க இந்த சபை விசுவாசி. ஆனா விசுவாசியா? விசுவாசம் இருக்க உள்ள? யாருக்கு பேர் விசுவாசி? சொல்லுங்கய்யா. அவன் யார விசுவாசின்னு சொல்லணும்? ஆண்டவர் மேல 100% விசுவாசம் உள்ள ஆளுக்கு பேர் தான் என்னது? விசுவாசி. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. சொல்றாரு ஆமென். இந்த தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். யாரு தேவனால் பிறந்தவர்கள்? யார் தேவனால் பிறந்தவர்கள்? எப்படி சொன்னீங்க? எப்படி நான் நம்பட்டும்? நீங்க தேவனால் பிறந்த ஆள்னு நான் எப்படி நம்பட்டும்? வசனம் சொல்லணும். யோவான் தன்னுடைய 1ஆம் நிருபத்திலே சபைக்கு எழுதும் போது எழுதுறாரு, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிச்சிரும். டவுட்டே இல்ல, சந்தேகமே இல்ல. தேவனால் பிறக்கிறதெல்லாம் உலகத்தை ஜெயிச்சிரும். ஆமென். உங்கள் விசுவாசமே, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு டவுட், யாரு தேவனால் பிறந்த ஆளு சொல்லுங்க. வசனம் போடுங்க. 1:12 யோவான் 1:12 யோவான் 1:12 போடுங்க. யோவான் அதே சுவிசேஷ புத்தகத்தில் யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. அப்ப பிள்ளைங்கிற அதிகாரமும் எதன் மூலம் தான் நடந்திருக்கு? கைகளை தட்டி அல்லேலூயா. அப்ப இந்த பிள்ளைங்கிற அந்தஸ்து, பிறப்பு, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப தேவனால் பிறப்பதுனா என்ன? அவரை ஆழ் மனதில் 100% விசுவாசித்து நான் அவரை நம்பி அவரை சார்ந்து பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் என்ன தேவனுடைய பிள்ளையா மாற்றும். அப்ப அந்த ஆளுதான் யாராமா? உலகத்தை ஜெயிக்கிற ஆளு. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. இப்ப ஆதாம்ட்ட வெளியே போன்னு சொன்னார்ல, ஆதாம்ட்ட வெளியே போன்னு சொன்னார்ல, ஆமென் தானா? என்ன செஞ்சிட்டு உள்ளவானாரு? ஜெயிச்சிட்டு உள்ளவானாரு. ஜெயிச்சிட்டு, உண்மைதானா? அல்லேலூயா. ஜெயிச்சிட்டு உள்ளவானாரு. நான் கல்லூரி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது 3rd இயரில் ரமேஷ்னு ஒரு அண்ணன் படித்தாங்க. ஒரே ரூம்மேட்டு. 3 தேர்ட் இயரு 2 செகண்ட் இயரு 1 ஃபர்ஸ்ட் இயர் ஒரு ரூமுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இயர் 6 மாதத்துக்கு அந்த 2 பேர்த்துக்கும் அடிமை. 6 மாதத்துக்கு 2 பேர்த்துக்கும் அடிமை. இன்னும் சொன்னால் அந்த 6 பேருமே எனக்கு சின்ன பசங்க. என்ன சொன்னு விளங்கிருச்சா? அந்த 6 பேருமே எனக்கு சின்ன பசங்க. ஏன்னா நம்ம டாப் லெவல் படிப்பு ஸ்கூல் டேஸில்.
ஸ்கூல் டேஸில் நம்ம டாப் லெவலில் படிப்போம். அதனால் நீங்கள்லாம் 9th 1 வருஷம் படிப்பீங்க, நான்லாம் 4 வருஷம் படிப்பேன். அல்லேலூயா. நீங்கள் 8வது எத்தனை வருஷம் படிச்சீங்க? 1 வருஷம். நான்லாம் 2 வருஷம் படிப்பேன். ஒரு கிளாஸ் 2 வருஷம் படித்து சீனியர், டாப் மோஸ்ட் சீனியர் நான். விளையாண்டீங்களா? அப்போ பாருங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 6 பேத்துக்கும் 3 தேர்ட் இயர், 2 ஃபர்ஸ்ட் இயர், 2 செகண்ட் இயர், 5 பேர் இருக்காங்களா? 5 பேத்துக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கணும், மோர் எடுத்து வைக்கணும், ரசம் எடுத்து வைக்கணும். ஆமென். பேண்ட் துணிமணி துவைச்சு போடணும். சனிக்கிழமையானா பெரிய அக்கப்போரா இருக்கும். இது ஒரு 2 மாதம் ஒரு 3 மாதம் நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன். ஏன்னா யாரும் தெரியாது. அப்புறம் ஃபர்ஸ்ட் இயரில் நான் ஒரு அசோசியேஷன் ரெடி பண்ணேன். இவனுங்களுக்கு சும்மா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. லுங்கி என்னன்னா, லுங்கி ஹாஸ்டலில் கீழே தான் இருக்கணும். 6 மாதத்துக்கு மேலே மடித்து கட்டக்கூடாது. 6 மாதத்துக்கு மடித்து என்ன செய்யக்கூடாது? கட்டக்கூடாது. எனக்கு இதெல்லாம் பயங்கர வெறுப்பு. நான் என்ன பண்ணேன், 2 மாதம் கழிச்சு லுங்கி மடித்து கட்டிட்டேன். அது சும்மா கட்ட மாட்டேன், இதுவரை கட்டுவேன். ஆமென். எப்படி கட்டுவேன்? இதுவரை தூக்கி கட்டுவேன். ஆமென் தானா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உடனே ஒரு குரூப் சேர்ந்து அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அடிக்க வந்தாங்க. 2 செகண்ட் இயருக்கு 2 விட்டேன். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. இதுக்கெல்லாம் சாட்சி எபி உங்க மச்சான் நடுங்குவாரு. லிங்ஸு வந்துருங்க அடிச்சு போட போறானுங்க. இல்லையே எவன் அடிக்கிறான்னு பார்ப்போம். ஆமே, தூக்கி பந்தாடிடுவேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவன் ஒரு காரியத்தை செய்வார் என்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்வார் என்றால் நமக்குள்ள எப்பவுமே பயம் இருக்காது. என்னை எங்கிருந்து பழக்கி வச்சாரு பாருங்களேன். நான் சில காரியங்களை யோசிப்பேன், ஏன் அப்படியெல்லாம் நடந்துகிட்டோம் அப்படின்னா, கர்த்தர் நம்மை பழக்கி வைத்தது இதுக்காக. ஆமென் தானா? இதுக்காக தான் அப்படிலாம் அங்கெல்லாம் அப்படி பழக்கி வித்து கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஆமே. ஒரு டிஎஸ்பி ஐயா கேட்டாரு, எப்படி நீங்க நடத்துறீங்க? வாயில தான் நடத்துறேன். எப்படி நீங்க இது எப்படி நீங்க இங்க காம்பவுண்ட் போடலன்னாரு. நீங்க எப்படி அகழ்வாராய்ச்சி இடத்துல வீடு கட்ட விட்டீங்க அப்படின்னு. இந்த ஆள் யாருனாரு, இருந்தால் பாஸ்டர் மாதிரியே தெரியலையே அப்படின்னாரு. நான் வெள்ளை சட்டை இதுவரைக்கும் மடிச்சிட்டு கருப்பு பேண்ட் போட்டுட்டு கேஸ் புக் இருக்கு இல்லையா, கோர்ட் கேஸ் புக்கு, அது எப்பவும் ஒன்று வச்சிருப்பேன். அதை பிரச்சனை வரும்போது தூக்கிக்குவேன். ரெட் கலர் பேனா பச்சை கலர் பேனா 2 பேனா குத்திக்கிட்டு போயிடுவேன். ஆனால் நான் வக்கீல் இல்லை, தோற்றம் வக்கீல் மாதிரி இருப்பேன். அண்ணன் சொல்லிட்டு இருந்தார் வரும்போது, எங்க எப்படி போடுமோ அப்படி போவார்னு சொல்லிட்டு இருந்தாரா? ஆமென். தோற்றம் அப்படி கொடுப்பேன். கொடுத்தா ஆப்போசிட் ஆள் அலறிடும். ஆப்போசிட் ஆள் என்ன செஞ்சிடும்? அலறிடும். யாரும் அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடணும். அதிகாரியா இல்ல பாஸ்டரா இல்ல வாத்தியாரா? இன்னுமே அம்மாவுக்கு சந்தேகம், வாத்தியாரா பாஸ்டரா மாஸ்டரா? இன்னுமே அம்மா சந்தேகத்தில் உட்காந்து இருக்கு. இன்னும் போனா ஸ்கூலுக்கு போலையாங்க. இந்த போறம்மா, சோத்தை போடுங்க, சாப்பிட்டு போயிடுறேன். ஏரியாவை அலற விடணும். ஆமே. ஆண்டவருக்கு முன்னாடி யாராச்சும் நின்னாங்களா? ஏசப்பா பிரசங்கம் பண்ணும்போது எருசலேம்ல எவனாவது நின்னானா? ஆமே. ஒத்தாள் நிக்க கிடையாது. கடைசியில் டிஎஸ்பி என்ன தெரியுமா சொன்னாரு, இவர் வந்தா நான் பேச மாட்டேங்க உங்க கூட அப்படின்னு. அப்புறம் எல்லா பாஸ்டர் என்ன, நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க. நாங்கள் சரி வெளியே இருக்கேன். அவர் நல்ல நேரம், அல்லேலூயா, அவருக்கு நல்ல நேரம், நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். ஏன்னா நான் கரெக்டாக கேட்கணும்ல. அகழ்வாராய்ச்சி இருக்கிற இடத்துல வீடு கட்ட விடுவாங்களாமா? அகழ்வாராய்ச்சி இருக்கிற இடத்துல வீடு கட்ட விடுவாங்களா? நம்ம ஒரு காம்பவுண்டு போட்டோம், ஒரு சபைக்கு ஒரு காம்பவுண்டு போட்டோம் உடனே. ஆமே. அப்புறம் புள்ளி விவரம் நம்மளும் பேச வேண்டியது வருது இல்லை? வருமா வராதா? வரும். ஆமென் தானா? தேவனால் பிறந்திருந்தா இந்த உலகத்தை கட்டாயம் ஜெயிச்சிருவோம். எவ்வளவு பெரிய கொம்பன் எழும்பி நின்றாலும், ஆமென், கர்த்தரால நீங்க பிறந்திருந்தா, தட் மீன் ஆண்டவர் மேல உங்களுக்கு 100% விசுவாசம் இருந்தா கண்டிப்பா ஜெயிப்போம். கண்டிப்பா ஜெயிப்போம். விசுவாசம் என்பதற்கு இன்னொரு பெயர் ஜெயம். விசுவாசம் என்பதற்கு இன்னொரு பெயர், மறுபெயர் ஜெயம். ஆமென்.
கடந்த மாதத்தில் ஒரு சகோதரியிடத்தில் ஜோமன் ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்து ரொம்ப அழுதுட்டு அப்படியே, இல்லை பாஸ்டர் இனி அப்படியே பார்க்கலாம் பாஸ்டர், ஆண்டவர் ஏதோ சொன்னார் அப்படியே மைண்டில் வச்சுட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன், வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் ஏதாவது செய்வார், ஆண்டவர் ஏதாவது செய்வார். இல்லை பாஸ்டர் வாய்ப்பே இல்லை, நான் சொல்ற வாய்ப்பு இருக்கு. ஐ எம் a man of God, my name is Abraham Francis. நான் சொல்றையா வாய்ப்பு இருக்கு. மனுஷன் தான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவான், என் ஆண்டவர்கிட்ட 1008 வாய்ப்பு இருக்கு, என் தேவனிடத்தில் 1000 வழிகள் இருக்கு, என் ஆண்டவரிடத்தில் 1000 வாய்ப்புகள் இருக்கு. மனுஷன் சொல்லுவான் உனக்கு வாய்ப்பே இல்லைன்னு. நான் சொல்றேன் கர்த்தரிடத்தில் 1000 வாய்ப்பு நமக்கு கொடுப்பாரு. ஆமே, நம்ம ஜஸ்ட் 2வது வாய்ப்பிலே 3வது வாய்ப்பிலே உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவர்கிட்ட 1000 வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு வாய்ப்புல கர்த்தர் நம்மை வேற ஒரு பாண்டமாய் வணைந்து கீழே இறக்கி வைப்பாரு. சும்மா திரிகையில கெட்டு போகிற மண்ணள்ளி தூர வீசுற தேவன் அல்ல. ஆமென். ஒண்ணே ஒண்ணு விரும்புறாரு சார், மேடம் ஒண்ணே ஒண்ணு விரும்புறாரு, நீங்க ஜெயிக்கணும், நாம ஜெயிக்கணும், நாம ஜெயிக்கணுங்கிறது தான் ஆண்டவருக்கு விருப்பம். நீங்களும் நானும் ஜெயம் எடுத்து தான் அவர் முன்னாடி நிக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யார் தேவனால் பிறந்தவன், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவ்வளவு பேர் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அதிகாரத்தை தந்தார். கடகடன்னு சபைக்கு ஆவியானவர் ஜெயிக்க சொல்லி கொடுத்த 7 காரியத்தை வரிசையா உங்க முன்னாடி வச்சுட்டு 11:15 திருவிருந்துக்கு உட்கார போறோம். வாசிங்க. ஆமென். வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:7 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:7 வாசிங்க. கட 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 நீங்க வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:7 சீக்கிரமானே. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும். 2:7 வாசிங்க. 2:7 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றுள்ளது. ஜீவ விருட்சத்தின் கனிக்கு போகிற வழியை சுடரொளி பட்டயத்தையும் கேருபீனையும் கொண்டு காவல் வைத்த ஆண்டவர். ஆமென். சுடரொளி பட்டயத்தையும் கேருபீனையும் கொண்டு காவல் வைத்த ஆண்டவர், ஒருவனும் அதற்குள்ளே நுழையாதபடிக்கு செய்து மனிதனை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தின கர்த்தர். ஆமென். இருந்தவரும் இருக்கிறவரும் அல்பாவும் ஒமேகாவும் வருகிறவருமாகிய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது ஆவது என்ன சொல்றாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. யாராமா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. எதுல ஜெயம் கொள்ளணும்? எபேசு பட்டணத்துக்கு சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. எதுல எல்லாம் ஜெயம் கொள்ளணுமா? ஆமென். அந்த வசனங்களை வாசித்தீங்கன்னா, நான் கின்ஸ்மெண்ட் எடுத்து வச்சிருக்க பாருங்க. ஆமென். அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் அல்லன்னு சொல்றது, பிரயாசத்தின் பலனை காண்கிறது, பொறுமையாய் இருக்கிறது, சகிக்கிறது. ஆமென். அறிந்து கொள்ளுகிறதை, அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது. விழுந்த இடத்தை நினைவு கூறுவது, விழுந்த இடத்தை நினைவு கூர்ந்து மனம் திரும்புவது. ஆமென். மாற்று மதத்தின் காரியங்களை கை கொள்ளாமல் விலகி ஓடுகிற காரியம்தான் எபேசு பட்டணம், எபேசு சபைக்கு ஜெயமாக கர்த்தர் பார்த்த காரியம். மனம் திரும்புதல், மாற்று வழிபாட்டு முறையில் நிற்காதது. ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தைரியமா நீ அப்போஸ்தலன் அல்லன்னு சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. நீ சீசன் அல்லாதவனை நீ சீசன் அல்லன்னு சொல்லணும். ஆமென். கள்ள போதகத்தை அடையாளம் காணணும். கள்ள போதகத்துக்கு கையடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. கள்ள போதகர்களுக்கும் கள்ள போதனைக்கும் ஐயோ எவ்வளவு அருமையான சத்தியம் இருக்கா, கண்டிப்பு இருக்கா. ஆமென். ஆராதனை பத்தாது, ஆராதனை இருக்கிற இடம்லாம் ஆலயமாகிறாது. நல்லா கவனிங்க. ஆராதனை நிறைந்த இடங்கள் எல்லாம் ஆலயம் இல்ல. முதல்ல ஆராதனைனா என்னன்னு தெரியணும். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிருங்க. கண்டிப்பு இருக்கா, ஸ்நேகம் இருக்கா. ஆமென். ஸ்நேகம் இருக்கா, கண்டிப்பு இருக்கா. ஆமென். சத்தியம் இருக்கா, கலப்பில்லாத ஆண்டவருடைய வார்த்தையின் சத்தம் கேட்கிறதா. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆதியில கொண்டிருந்த அன்பு இருக்கா? அதான் எபேசு பட்டணத்துல ஆதியில கொண்டிருந்த அன்பு விட்டுட்டியா? ஜெயிச்சிரு, அதுல சேரு அப்படிங்கிறாரு. ஆதியில அன்பு வச்சிருந்தியே ரட்சிக்கப்பட்ட நாள்ல. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை ஓட்டம், எத்தனை ஜெபம், எத்தனை உபவாசம், எத்தனை கண்ணீர். ஆமென். கொஞ்ச நாள் பட்டு ஒரு 2-3 அதிகாரம், ஒரு 10 தடவை, ஒரு 2 தடவை பைபிளை வாசித்து முடிச்சோன்னு அப்படியே ஆண்டவரை நமக்கு கீழே கொண்டு வந்துடுறது. ஆண்டவரை அவர் நான் சொன்னா கேட்பாரு. அல்லேலூயா. இன்னைக்கும் சொல்றேன் தைரியமா, ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போனோன்னு அத்தனை கண்ணீரோட போவேன். ஆமே, எனக்கு பலனெல்லாம் ஆண்டவரே நீர் என்னை அனுப்புகிறீர். ஆமே, நான் உங்க வேலைக்காரப்பா, நான் உங்க அடிமை ஆண்டவரே. ஆமே, நான் எத்தனை முறை பைபிள் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? டேஸ் முறை பைபிள் வாசித்திருக்கேன். அல்லேலூயா. ஆமே, ஒரு நாள் கூட நான் இவ்வளவு தடவை பைபிள் படிச்சுட்டேன் அப்படிங்கிற மெத்தனமோ, அதை தொடும்போதெல்லாம் பயம்தான் வரும். அதை தொட்டு எடுத்து பேனா பேப்பர் எடுத்து நோட் எடுத்து உட்காரும் போதெல்லாம் நடுங்குவேன், அழுவேன். ஆமேன், அழுவேன், தாரையா அழுவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமேன், இது சாதாரணமான புத்தகம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் செயல்படுகிற புத்தகம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்குள்ளும் செயலாற்றுகிற புத்தகம். அல்லேலூயா. நீங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்குள்ளே வந்து செயல்படுகிற புத்தகம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ரீ எடிஷன் இல்லாத புத்தகம், ரீ எடிஷன் இல்லாத புத்தகம், புதுப்பிக்கப்படாத புத்தகம். ஆமே, புதுசா அச்சுதான் அடிப்பாங்க. இதுல எந்த வார்த்தையும் இதுவரைக்கும் சேர்க்கவே இல்லை. குறைச்சிருக்கானுங்க திருட்டு பயிலுங்க. ஆமே, அந்த மாதிரி பைபிளை உங்களுக்கு அடையாளம் காமிச்சிருக்கேன், அப்படி வாங்கி படிக்க கூடாதுன்னு சொல்லி. ஆமே, நல்லா கவனிச்சிருங்க. எதை ஜெயமாக பார்க்கிறார்? ஆமென். நீ என்ன செய்ய? ஆதி அன்புக்கு திரும்பு, சகித்துக்கொள், பொறுமையாயிரு. அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் அல்லன்னு சொல்லு. விழுந்த இடத்தை நினைவு கூர்ந்து எழும்பு. உலகத்தோட கையடிச்சு நிக்காத. ஆமென். உலக காரியத்தோடு கை கோர்த்து நிக்காத. நீ அவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஆள். உலகத்தின் காரியங்களிலிருந்து, உலக மனிதர்களிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட கூட்டம் நம்ம. அதுக்கு பேர் நமக்கு பேரு சபை. எக்லீசியா, இசிசி டேஸ் ஐஃபன் லீசியா அப்படின்னா உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஜெயிச்சிட்டு வா அப்படின்னாரு. இங்க ஜெயிச்சிட்டு வா சொல்றாரு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. எதுக்கு இதை சொன்னாரு? எல்லாத்துக்கும் காது இருக்க? தொட்டு பாருங்க. இருக்கா? தொட்டு பாருங்க. 2 காது இருக்கான்னு பாருங்க. பாவான் தெருவில் நிறைய நாய் போய்கிட்டு இருக்கு, கவிர போகுது இல்லையா? இருக்கா? காது இருக்கா? அதை சொல்லல அவரு. காதுள்ளவன் கேட்க கடவன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு நீ செவி கொடுன்னு அர்த்தம். எனக்கு என்ன செய்ய? செவி கொடு. ஆமா, அப்படி ஜெயிக்கிற ஆளுக்கு என்ன தருவாராமா? நம்பர் 1 என்னதாமா? என்னதாமா? ஜீவ. அவரே சொல்றாரு. அடைச்சார்ல, அடைச்சிட்டு துரத்தி விட்டார்ல. அவர் சொல்றாரு, இதெல்லாம் ஜெயிச்சிரு, இதெல்லாம் ஜெயிச்சிரு. நான் உனக்கு என்ன செய்வேன்? அதை உனக்கு என்ன செய்வேன்? புசிக்க. அதை புசிச்சா என்ன நடக்கும்? அங்க போய் சொல்லுங்க. அதை புசிச்சா என்ன நடக்கும்? யார சொன்னீங்க? அதை புசிச்சா நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வு. ஆமென் தானா? அதனாலதான் அங்க அட்டச்சாரு. பாவ சரீரத்தோட நீ என்ன செய்யக்கூடாது? அதை தொடக்கூடாது. ஆமென். நீ ஜெயம் எடுத்து, நீ ஜெயித்து என்ன போல வந்து நில்லு, நான் அதை தருவேன். அது நித்திய ஜீவன் உனக்கு. நம்பர் 2 நேரம் இல்லை எனக்கு. ஆமென். நம்பர் 2 இல்லைன்னா நிறைய விளக்கம் கொடுப்பேன். நம்பர் 2 வாசிங்க. 2:8 வாசிங்கயா. 2:8 வாசிங்க. 2:8. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன? எபேசு சபைக்கு சொன்னாரு ஜீவ விருட்சத்தின் கனியை தருவேன்னு. சிமிர்னா சபைக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமான சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யனாய் இருந்தும். 11 வாசிங்க. 11. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன். யாராமா? ஜெயங்கொள்ளுகிறவன். யாராமா?
ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தில் வேதனை சேதப்படுவதில்லை என்று. இரண்டாம் மரணம் அவனை என்ன செய்யாதம்மா? இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று. இரண்டாம் மரணத்தினால் அவன் என்ன செய்யப்படுவதில்லையா? சேதப்படுவதில்லை என்று எழுது. என்னது இரண்டாம் மரணம்? என்னது இரண்டாம் மரணம்? ஆமென். மத்தேயு 10:28 வாசிங்க. இரண்டாம் மரணம் என்னன்னு தெரியும். மத்தேயு 10:28 சீக்கிரம் பண்ணே. Thank you Holy Ghost. மத்தேயு 10:28 கடகடன்னு வாசிங்க. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே என்ன செய்யுங்க? பயப்படுங்க. கைகளை தட்டி அல்லேலூயா. ஆமே. அப்ப இரண்டாம் மரணம் என்றால் அர்த்தம் என்ன? கவனிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆமென் போடப்பட்ட இருக்கிற அக்கினி ஜுவாலையை பார்த்து பயப்படவில்லை. காரணம் என்ன? அவன் நேபுகாத்நேச்சார் சரீரத்தை கொல்ல வல்லவர். நேபுகாத்நேச்சார், ஏரோது, பார்வோன் இவர்கள் எல்லாம் சரீரத்தை கொல்ல வல்லவர்கள். ஆனால் ஆமென் மேத்யூ எழுதுறாரு, சீசன் மேத்யூ ஆமென் சபைக்கு என்ன தெரியுமா எழுதுறாரு சுவிசேஷ புத்தகத்துல? சரீரத்தை கொல்றவனை பார்த்து பயப்படாத. அதனால தான் சொன்னேன், யார் இந்த இடத்துல கத்தி கோடாரி எடுத்துட்டு வந்தாலும் எப்படிதான் நிக்கணும்? எதை வெட்ட போறான் சொல்லுங்க? எதை வெட்ட போறான்? எதை குத்த போறான்? எதை எரிக்க போறான்? அவன் எதை கொல்ல போறான்? மண்ண. அவன் யாரோடு போராடுறான்? மண்ணோடு போராடுறான். ஏன்? அவனே மண்ணு தானே. புரியல? யாரோடு போராடுறான்? மண்ணத்தான் இப்ப என்ன செய்ய போறான்? ஆமா போராடுறான். ஆனால் ஆத்துமாவை அவன் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் ஆத்துமாவையும் நரகத்திலே தள்ளி யாருக்கு பயந்து இருக்கணுமாமா? ஆமென். நீங்கள் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். நேபுகாத்நேச்சாருக்கு பயப்பட வேண்டாம். பார்வோனுக்கு பயப்பட வேண்டாம். ஏரோதுக்கு பயப்பட வேண்டாம். காய்பாவுக்கு பயப்பட வேண்டாம். அண்ணாவுக்கு பயப்பட வேண்டாம். அகரிப்பு ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம். அத்தனை பட்டணத்தில் தைரியமா மார்ஸ் மேடையில ஏறுற தைரியம் என் தகப்பன் பவுலுக்கு இருந்துச்சே. அல்லேலூயா. நீங்கள் அறியப்படாத எல்லா ஆராதனை ஸ்தலத்திலையும் மேடைகளிலும் நாங்கள் அறியாத தேவனுக்கு ஆராதனை எழுதி இருக்கிறேன். நான் சொல்றேன்டா, நான் அறிந்த தேவனுக்கு ஆராதனை எழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை கவனிங்க. இரண்டாவது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அது என்ன ஜெயம்? ஆமென். அல்லேலூயா. பாடுகள், உபத்திரவம். ஒரு 2 வசனம் தான் இருக்கு பாருங்களேன் சிமிர்னா சபைக்கு. ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. டக்கு டக்குன்னு வாசிங்க. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமான சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கேன். நீ ஐஸ்வர்யனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்களுக்கு செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. பாடுகளை குறித்து எவ்வளவு என்ன செய்யாத? பயப்படாத. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீங்கள் மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரண பரியந்தம் நீ என்ன செய்ய? உண்மையாயிரு. சொல்லுங்க அல்லேலூயா. மரண பரியந்தம் நீ என்ன செய்ய? உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜீவ கிரீடத்தை தந்தவர் சொல்றாரு, இரண்டாம் மரணம் உன்னை சேதப்படுத்தாது. அதாவது உன் ஆத்துமா அழிவில் இருந்து காக்கப்படும். 1, ஜீவ விருட்சத்தின் கனியை தருவாரு. 2, ஆத்துமாவை இரண்டாம் மரணத்தில் சேதப்படாது. ஆமே. இந்த சரீரத்துக்கு போயிடும். இந்த ஆத்துமா பரதேசியில பாரடைஸ் பரதேசியில இளைப்பார். ஆமென். எப்போ? உபத்திரவத்தை ஜெயிக்கும் போது.
நீ இனிமே படப்போகிற பாட ஜெயிக்கும் போது, ஒருவேளை ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி நிறுத்தி ஜனங்கள் நம்மை அவமானப்படுத்தி குற்றப்படுத்தி அவன் என்ன வேணாலும் சொல்லி செஞ்சு பார்த்தாலும் அப்படியே போய்கிட்டே இருக்கிறது. ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ இரண்டாம் மரணம் அவனை என்ன செய்யாது. வாங்க அடுத்து 3வது காரியத்துக்கு வாங்க. உங்களுக்கு டைம் இல்லை, இல்லைன்னா உங்க கூட ரொம்ப நேரம் பேசணும்னு எனக்கு ஆசை. ஆமென். பெர்கமு சபைக்கு 2:12 வாசிங்க. 2:12 2:12. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். 17 வாசிங்க. 17. அதுக்கப்புறம் அது லிஸ்ட், அது பெரிய ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். பெர்கமு சபை மூலமாக ட்ரினிட்டி காஸ்பல் அசெம்பிளிக்கு சொல்லுகிற காரியம். ஆமென். பெர்கமு சபையின் வாயிலாக நம்முடைய திருச்சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற அந்த கடைசி காலத்துல இருக்கிற நம்முடைய திருச்சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னதாமனே? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றது. நாமத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்றது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ உங்க பேர் என்ன? ஆமென். ஐஸ்வர்யாவா? இப்ப நம்ம பேர் என்ன? ஆபிரகாம் பிரான்சிஸா? ஜெயித்து நிற்கும் போது இந்த நேம் இருக்காது, இந்த பேர் இருக்காது. சொல்றாரு, உனக்கு நான் புதிய நாமத்தை எழுதுவேன். ஆமென். உன் மேல நான் என்ன நாமத்தை எழுதுவேன்? புதிய நாமத்தை எழுதுவேன். பெர்கமு சபையில பெரிய லிஸ்ட் இருக்கு பாருங்களேன். பெர்கமு சபை எதை ஜெயிக்கணும்னு விரும்பினார் ஆண்டவர். ஆமா, உன் கிரியைகளை வாசிங்க. 13 இருந்து கடை கொஞ்சம் வாசிங்களேன். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும். சிங்காசனத்து பக்கமே குடியிருக்கிற வாசிங்க. சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்தில் உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையும் உள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் எனக்கு சாட்சியா நிற்கிற என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதலையாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். என்ன அழகா பார்க்கிறார் பாருங்க. ஆமென். ஏசபேலுக்குள்ள ஆகாபுக்குள்ள ஒரு எலியா, இஸ்ரவேலுக்குள்ள ஆமென், இஸ்ரவேலுக்குள்ள ஒரு ஏசையா, சமஸ்த இஸ்ரவேலுக்குள்ள ஒரே ஒரு எரேமியா, சமஸ்த இஸ்ரவேலுக்குள்ள ஒரே ஒரு நகோமி, சமஸ்த இஸ்ரவேலுக்குள்ள ஒரே ஒரு நாகூம், சமஸ்த இஸ்ரவேலுக்குள்ள ஒரே ஒரு செப்பனியா, ஓபதியா. ஆமென். ஒரு மனுஷனை கத்த தெரிகிறாரு, ஒரு தானியேல். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கண்பான தேவ பிள்ளைகளே, ஜெயம் எடுத்து நிக்கிற வாழ்க்கையை தான் கர்த்தர் விரும்புவாரு. இப்ப ஜெயம்னா என்ன தெரியுமா? பாஸ்டர் ஜெயிச்சிட்டாரு. ஏன் உங்க மைண்ட்ல இருக்கு? நான் சொல்லிட்டேன். என்னது வீடு கட்டிட்டாரு. வீடு கட்டுறது ஜெயமா? அது உலக ஜெயம். கர்த்தர் தந்துருவாரு, எல்லாத்துக்கும் தருவார். இங்க உட்காந்துருக்கிற எல்லாத்துக்கும் தருவார். பெரிய பெரிய பங்களா தருவார். என்ன மூச்சு விடாம இருக்கீங்க? சந்தோஷம் இல்லையா? சந்தோஷமா ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன் வாயில சொல்லுங்க. பெரிய பெரிய இருக்கிற இடத்தை பெரிய பெரிய விசாலப்படுத்துவாரு. ஆமேன். அதெல்லாம் அவர் நமக்கு தான் பெருசு. ஐயோ 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 ஐயோங்கிறோம். அவருடைய பார்வையில் லேசானது அது இல்லை. ஜெயம் பிசாசின் தந்திரங்களை ஜெயிப்பது, தவறான ஆலோசனைகளை ஜெயிப்பது, தவறான இடங்களை ஜெயிப்பது, தவறான மனிதர்களை ஜெயிப்பது, தவறான சிந்தைகளை ஜெயிப்பது, நமக்குள்ள எழும்புகிற நெகட்டிவ் தாட்ஸை ஜெயிப்பது, பிசாசின் கிரியைகளை ஜெயிப்பது, வேசித்தன எண்ணங்களை ஜெயிப்பது, விபச்சார எண்ணங்களை ஜெயிப்பது. ஆமென். மிருகங்களை நமக்குள்ள மிருகம் இருக்குல்ல, அந்த மிருகத்தை ஜெயிப்பது. அல்லேலூயா. மறைவிடத்தில் நமக்குள்ள ஒரு மிருகம் இருக்கு பாருங்க, அந்த மிருகங்களை ஜெயிப்பது. அல்லேலூயா. விளங்கிட்டீங்களா? ஆமென். தாவீது யாருக்கும் தெரியாம கரடியும் சிங்கத்தையும் அடிச்சார். யார் பார்த்தா? யார் சாட்சி? அவரா சொல்லிக்கிட்டார். ஒரு முறை கரடி வந்தது, அதை நான் 2ஆக கீறினேன். இங்க காட்டு. ஒரு முறை சிங்கம் என்கிட்ட இருந்த கொஞ்சம் ஆளை பிடிக்க வந்துச்சு, அடிச்சு துவம்சம் பண்ணி 2ஆ கிழிச்சிட்டேன், வாயை பிடிச்சிட்டு. எப்படியா நம்புறது? இன்னுமே என்னால் அதை ஜீர்ணிக்கவே முடியல.
ஆமே, எப்படி நம்புறது? யார் பார்த்தா? யார் பார்த்தா சொல்லுங்க? யார் பார்த்தா? யாருமே பார்க்கல. மனுஷங்கள்ல யாருமே பார்க்கல. தாவீது சொன்னது உண்மையா பொய்யா? திருத்திருன்னு முழிக்கிறீங்களே, இன்னும் வேற எதுவும் கேட்டுருவாரோ அப்படின்னு. சொல்லுங்க, தாவீது சொன்னது உண்மையா பொய்யா? உண்மை இல்லையா? அவர் சொன்னது உண்மைன்னு சொல்லி சவுலே எப்ப தெரியுமா நம்புனா? ஒரு கூட்டம் நின்றுகிட்டு இருக்குதியா, ஒரு கூட்டம் 40 நாள் நின்றுகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துக்குள்ள சிங்கிள் அந்த தவுளுண்டு இவ்வளவுதான். ஆமே, இவ்வளவுதான். ஆளு செவ 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 செவன்னு. ஆமே, சும்மா மின்னல் மாதிரி. அல்லேலூயா. உள்ள போய் ஆமென், உள்ள சேனைக்குள் ஓடின்னு இருக்கு பைபிள்ல. பைபிள்ல எப்படி தெரியுமா இருக்கு? சேனைக்குள் ஓடி போய், சேனைக்குள்ள டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல தாவீது. சேனைக்குள்ள ஓடி போய் ஆமென் அடிச்சு கழுத்தை அறுத்து தூக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் சவுல் ஜன்னல் வழியா நம்புறாரு, ஜன்னலுக்குள்ள பார்த்து நம்புறாரு. உண்மைதான் போல தெரியுது இந்த பையன் சொன்னது. என்னது? சிங்கத்தை கரடிய கொன்னேன். அப்போ மறைவிடங்களில் மிருகங்களை ஜெயித்தா ஆமென், வெளிப்புறமா சில காரியங்களை கர்த்தர் ஜெயிக்க வைப்பாரு. கை தட்டல நீங்க. மறைவிடத்துல எங்கேயாவது ஒரு மூலையில அமர்ந்து எனக்குள்ள இருக்கு பாருங்க மிருகம். பைபிள்ல நல்லா தான் படிக்கிறேன், அந்நிய பாஷையில நல்லா தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்லா தான் சொல்றேன். அல்லேலூயா. எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா உள்ள என்ன இருக்கு? சாஸ்பி. அல்லேலூயா. என்ன இருக்கு? மிருகம் இருக்கு. அல்லேலூயா. மிருகத்தை என்ன செய்யணும்? மறைவிடத்துல ஜெயிக்கணும். சிங்கத்தை ஜெயிக்கணும். ஆமென். மறைவிடத்துல கரடியை ஜெயிக்கணும். அப்படின்னா எல்லாரும் ஒரு 1000-2000 பேர் நிக்கிற இடத்துல கோலியாத்தை ஜெயிக்க வைப்பாரு. அல்லேலூயா. கோலியாத்தை ஜெயிப்போம். எல்லா தேசமே நடுங்கி நிக்கிற சூழ்நிலையில உங்களை கொண்டு போய் கர்த்தர் ஏதாச்சும் செய்வார். என்னை கொண்டு போய் கர்த்தர் ஏதாச்சும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. மிருகத்தை ஜெயிக்கணும். ஆமென். நிறைய மிருகம். ஆமென் தானா? ஆமென். ரொம்ப தேவ பிள்ளைகளே, ஜெயிச்சுட்டு வாங்குறாரு. ஆமென். ஜெயிச்சுட்டு வா. அல்லேலூயா. லிஸ்ட் பாருங்க, பெரிய லிஸ்ட். ஆமென். வாசிங்க, கடகடன் வாசிங்க, சும்மா அப்படியே வாசிங்களேன். 13:2-13 இருந்து வாசிங்க அப்படியே. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பன் கொல்லப்பட்ட நாட்கள் என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதலியாமல் இருந்ததையும். பெருகமு சபை எங்க இருந்துச்சாம்? சாத்தான் குடியிருக்கிற சென்டர்ல இருந்துச்சாம். அல்லேலூயா. நம்ம இந்தியா கூட இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவன் நம்மளை சுத்தியும் பயங்கர ஆரவாரம், ஆர்ப்பாட்டம். ஆமே, நம்மளை சுத்தியும் எழும்புது நிறைய. அதற்கு மத்தியில கர்த்தர் நம்மை அவரை ஆராதிக்க வச்சிருக்கிறாரு. உண்மைதானா? அதற்கு மத்தியில ஆமென், அதற்கு மத்தியில கர்த்தர் நம்மை ஆராதிக்க வச்சிருக்கிறாரு. ஆமென். இங்க வந்து 15வது வருஷத்துக்குள்ள போறோம். ஒரு நாள் கூட நான் பயந்து ஆராதிச்சதே இல்லை. யாராச்சும் வந்து, நான் எப்படி பார்த்துட்டு ஆராதிப்பேன்னா, யாராச்சும் வருவாங்களா அப்படிதான் ஆராதிச்சிருக்கேன். யாராச்சும் வந்துருவாங்களா, என் இடத்துல கால் வைக்கிற அன்னைக்கு தானே இருக்கு. ஆமே, என் இடத்துக்குள்ள கால் வைக்கிற அன்னைக்கு தான் இருக்கு. பாஸ்டர் பாப்பீங்க அன்னைக்கு நீங்க, சரி இவ்வளவு அருமையான மனுஷனா இருக்காரு இவர் அப்படின்னு. அல்லேலூயா. என்னையா இவ்வளவு அருமையான மனுஷனா இருந்திருக்காரு அப்படின்னு பாப்பீங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்ம அவன் இடத்துக்கு போகல, என் இடத்துக்குள்ள நீ அத்துமீறி நுழையக்கூடாதுல்ல, போட்டுருவோம்ல. அல்லேலூயா. ஆமே. அல்லேலூயா.
ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். தாவீது சொல்றாருல, அபிஷேகம் பண்ணவன் மேல கைவிடாம ஆண்டவர் என்னை காத்துக்குவார். அப்ப அபிஷேகம் இல்லாதவன் மேல அப்புறமா பார்ப்போம், அதை பத்தி அப்புறம் பேசுவோம். நம்ம விலாவாரியா நல்லா கவனிச்சிருங்க. சொல்றாரு, விசுவாசத்தை மறுதலிக்கல. பெர்கமு சபையை பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய்யல? விசுவாசத்தை மறுதலிக்கல, கள்ள போதகத்தை ஏற்றுக்கொள்ளல, உனக்குள்ள பயங்கர தைரியத்தை பார்த்தேன், சத்தியத்தை சத்தியத்தினால சொல்லி ஏற்றுக்கொள்ள வச்ச. ஆமென். பெர்கமு சபையில் அந்த லிஸ்ட் எல்லாம் இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி. சபை பார்த்து சொல்றாரு, பெர்கமு சபை பார்த்து, நீ இதுல வெற்றி சிறந்துட்ட, இதுல நீ ஜெயிச்சிட்ட சொல்றாரு. ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ புதிய நாமத்தை உனக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். குறிக்கல், வெண்மையான குறிக்கல்ல எழுதின புதிய நாமத்தை உன் நெத்தியில எழுதி வச்சிருப்பேன். தியாத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது, தியாத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுதுகிறது என்னவென்றா, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறார், உன் கிரியையும் அன்பையும் ஊழியத்தையும் விசுவாசத்தையும் பொறுமையையும் நீ முன் செய்த கிரியையும் பின் செய்த கிரியையும் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். 25வது வசனத்தை வாசிங்க. 25. உங்களுக்குள்ளதை நான் மறுமணமும் பற்றிக் கொண்டிருங்கள். உங்களுக்குள்ளதை நான் மறுமணமும் என்ன செய்யுங்க? பற்றிக் கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியை, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் என்ன செய்வேன்? கைகளை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் பெற்று பாருங்க, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரிகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல. எவ்வளவு அதிகாரத்தை ஆண்டவர் ஏசப்பாவுக்கு கொடுத்திருந்தாரு? பிதாவாகிய தேவன் எவ்வளவு அதிகாரத்தை ஏசாமிக்கு கொடுத்திருந்தாரு? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து சகல ஆளுகையின் அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருந்தார். சகல ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்திருந்தது போல நமக்கு சொல்றார், நீ ஜெயிச்சிட்டு வா, நான் பெற்ற அதிகாரத்தை உனக்கு அதிகாரத்தை உனக்கு என்ன செய்வேன்? தருவேன், கொடுப்பேன் அப்படி சொன்னார். லோடு ஏத்திருங்க, ஸ்டெப்லெஸ்ல. ஆமா, நான் பெற்ற அதிகாரத்தை போல நீ அதிகாரம் பெற்று இருப்ப. விளங்கிட்டீங்களா? தியாத்திரா சபைக்கு. அடுத்து சர்தை சபைக்கு என்ன சொல்றாரு? ஆமென். சர்தை சபைக்கு என்ன சொல்றாரு? 5வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனம் 3:5. சர்தை, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லையே பாஸ்டர், இப்பவுமே நம்ம வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் தானே போட்டிருக்கோம். இது வேற. ஆமென். இது வேற. அவர் தரிப்பிக்கிற வஸ்திரம் வேற. அல்லேலூயா. அவர் தரிப்பிக்க போகிற வஸ்திரம் வேற. அந்த வஸ்திரத்தை யாருக்கு தரிப்பிப்பாராமா? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன செய்வார்? அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பாக அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை கைகளை தட்டி அல்லேலூயா. ஆமென். இந்த பூமியில இயேசுவே 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 இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லி நம்ம ஊரு உலகமெல்லாம் சுத்தினமே, அவர் ஒரு நாள் நம்மளை கூட்டிட்டு போய் பிதாவுக்கு முன்னாடி நிப்பாட்டி நம்ம பேர் சொல்லி கூப்பிடுவாராமா. யாரு பேர?
யாரு பேர? ஜெயங்கொள் ஜெயம் கொள்ளுகிறவன். இந்த உலக கிரிகளின் மீது ஜெயம் எடுக்கிறவன், இந்த உலகத்தின் மீது ஜெயம் எடுக்கிறவன், இந்த உலகத்தின் அசிங்கத்தின் மீது ஜெயம் எடுக்கிறவன், இந்த உலகத்தின் அருவருப்புகளின் மீது ஜெயம் எடுக்கிறவன், சாத்தானின் உபாய தந்திரங்களின் மீது ஜெயம் எடுக்கிறவனுடைய நாமத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எதையும் செய்யக்கூடாதுங்க. ஆண்டவர் விரும்பாத காரியம் எதையும் செய்யக்கூடாதுங்க. காலையில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த காரியம் உமக்கு பிரியமாப்பா அப்படி கேட்கணும். ஆமென். இந்த காரியத்தை நீங்கள் விரும்புகிறீங்களா என் வாழ்க்கையில்? அல்லேலூயா. ஆமென். நல்லா ஒன்று ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. நம்ம எப்போதும் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்போம்? விருப்பத்தையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். கடைசியாக சொல்லுங்க, இன்னைக்கு இருந்து ஜெபம் மாறட்டும், என் விருப்பமெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது ஆண்டவரே. ஆமென். இந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? இந்த தைரியம் இருக்கணும். என்னுடைய விருப்பம் என் வாழ்க்கையில நிறைவேறக்கூடாது, உங்க விருப்பம் என் வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. உம்முடைய கைகளை தட்டி அல்லேலூயா. உம்முடைய விருப்பம் தான் என் வாழ்க்கையில நிறைவேறணும் ஆண்டவரே. ஆமென். அவன் தான் யாரு? ஜெயிக்கிறவன். அவன் தான் யாரு? ஜெயம் எடுக்கிறவன். அவனுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வாரா? வெண் வஸ்திரம் தரிப்பித்து என் பிதாவுக்கு முன்பாக அவனை நான் என்ன செய்வேன்? அவனுடைய நாமத்தை நான் அறிக்கையிடுவேன் அப்படி சொல்றார். அல்லேலூயா. ஆமென். என்ன செய்யணும்? எதை ஜெயிச்சான்? ஆமென். சர்தை சபை எதை ஜெயிச்சான்? விழித்திருந்தான். ஆமென். என்ன செஞ்சான் ஐயா? விழித்திருந்தான். சாவுக்கேதுவான தன்னுடைய காரியம், தன்னுடைய வாழ்க்கையில சாவுக்கேதுவானவைகளை ஸ்திரப்படுத்திக் கொண்டான், ஜெயிச்சான். நீங்க வாசித்து பாருங்களேன். சாவுக்கேதுவானவைகளை ஸ்திரப்படுத்திக் கொண்டான், விழித்திருந்தான், மனம் திரும்பினான், நிறைவுள்ளவைகளையா கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். தன்னுடைய குறைவுகளை எல்லாம் தேவ சமூகத்தில் களைந்து போட்டு அவைகளிலே ஜெயம் எடுத்தான். ஆவியானவர் சொல்றார் சபைக்கு, காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். விழித்துக் கொண்டு சாவுக்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகளை தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை, ஆக்கிடு, அதுல ஜெயிச்சிரு. ஆமென் தானா? ஆமென் தானா? அவனை தான் பார்த்து சொல்றாரு. ஆமென். வாசிங்கனே, என்ன சொன்னாரு? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். கைகளை தட்டி அல்லேலூயா. ஆமென். ஆறாவது சபைக்கு சொல்றாரு. ஆமென். பிலதெல்பியா சபையை பார்த்து, ஜெயிக்கிறவரை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன காரியம்? வாசிங்க 3:7. ஆமென். 3:7 வாசிங்கனே. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. 12 வாசிங்கனே. 12 3 12. ஜெயங்கொள்ளுகிறவன் இவனோ. பெரிய லிஸ்ட் இருக்கு அங்க. பிலதெல்பியா சபைக்கு எதெல்லாம் ஜெயிக்கணும்னு சொல்லி பெரிய லிஸ்ட் இருக்கு. 3:12 வாசிங்க. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே எப்படி ஆக்குவேன்? கைகளை தட்டி அல்லேலூயா. ஆமென். ஜெயிக்கிற ஆள் தான் ஆலயத்தில் எப்படி இருக்க முடியும்? தூணாக்குவார். இந்த ஆலயத்தை சொல்லல அவரு. இந்த ஆலயத்தில் நான் தான் உங்களை தூணாக்கணும். ஆமென். வாயா, நில்லையா, இருங்கய்யா, போங்கய்யா, உட்காருங்கய்யா, அதை செய்யுங்கய்யா, இதை செய்யுங்கய்யா, நீங்க செய்யல நான் செய்யறையா, அப்படி நான் தான் உங்களை என்ன செய்யறேன்? ஆமா. அந்த ஆலயத்துல, மகிமையான ஆலயத்துல, அங்க கண்ணீர் இல்ல, கவலையும் இல்ல, பசி இல்ல, பட்டினி இல்ல, ஆள அடையாளம் இல்ல, ஆண் என்றும் இல்ல, பெண் என்று இல்ல, யூதன் என்று இல்ல, கிரேக்கன் என்று இல்ல, நாம் யாவரும் அங்கே கர்த்தரோடு கூட யுகா யுகமாக, ஆமென், நித்திய நித்தியமாக. அல்லேலூயா. அங்க சொல்றாரு, அங்க நீ தூணா இருப்ப. அங்க நீ எப்படி இருப்ப? தூணா இருப்ப. ஜெயம் கொள்ளுகிறவன கர்த்தர் தன் ஆலயத்தில் எப்படி மாத்திடுவாராமா? போய் பாருங்க. அங்க அந்த என்ன சபைன்னு அது? ஆமென். பிலதெல்பியா சபை பயங்கர ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஆமென். என்னது? யூதர் அல்லாதவர்களை யூதர் அல்ல நீ கண்டுபிடிச்ச, பொறுமையா இருந்த, வசனத்தை கேட்டு அதன்படி நடந்த, இதோ சீக்கிரம் 11 பாருங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரியை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்குள்ளதை நீ பிடிச்சுக்கிட்டே இரு.
எந்த சூழ்நிலையிலும் அதை விட்டுறாத. ஆமென். இந்த ஊழியத்துக்கு வரும்போது சொந்தம் பந்தம் உறவு எல்லாம் சொல்லிச்சு, இதை விட்டுரு, இது வேண்டாம், பாவண்டா, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு அப்படின்னு. ஆமென். இப்பவும் சொல்றாங்க, சாமி நான் யாராமா? பரவாயில்ல சாமின்னு ஒத்துக்கிட்டாங்களே என்னைய. அல்லேலூயா. சாமி விட்டுரு சாமி. விட மாட்டேன் சாமி. ஏன் சாமி? எப்படி சாமி விடுறது சாமி? அல்லேலூயா. ஆமென். எப்படி விட முடியும்? ஆமென் தானா? சொல்ற, நீ வைராக்கியமா இருந்ததை நான் பார்த்தேன், நீ தைரியமா இருக்கிறத நான் பார்த்தேன். ஆமென். எனக்காக எல்லாத்தையும் நீ விட்டதை நான் பார்த்தேன். ஆமென். நீ ஜெயிச்சிரு, நீ ஜெயிச்சு வா. ஆமென். நீ ஜெயிச்சு வந்தேன்னா சொல்றாரு பாருங்க, தேவனுடைய ஆலயத்துல நான் உன்ன என்ன செய்வேன்? தூணாக்குவேன். கீழ வாசிக்கிறேன். அதில் நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. அதில் நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அவன் மேல் எழுதுவேன். அடுக்கிறார் பாருங்க, அடுக்கிறார் பாருங்க. நமக்குன்னு ஒரு ஊர் இருக்கு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நமக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு, நமக்குன்னு ஒரு இடம் இருக்கு தம்பி. ஆமென். அங்க நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருப்போம் ராஜா. ஆமென். உனக்கு அப்ப பேரே வேற, அப்ப நீ ஆளே வேற, உன் அந்தஸ்தே வேற, உன் பொசிஷனே வேற, நீ நிக்கிற இடமே வேற. அப்படி சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். காண்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து காணாத அவரை விட்டுட்டு ஓடுற அந்த சூழ்நிலை நமக்கு தேவையும் இல்லை. அவரை பிரிக்கிற எந்த ஆசீர்வாதமும் இந்த உலகத்தில் அவசியமும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அசிப்பமா அடுத்த சபைக்கு வாங்கினேன். ஆமென். ஆமென். தூணாக்குவேன்னு சொன்னாரு. கடைசியா லவோதேக்கையா சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்றார்? வாசிங்கனே 21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல. ஆமென். லவோதேக்கா சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு எப்படி எதை ஜெயிச்சாரு? எதை ஜெயிச்சு போனாரு? மரணத்தை ஜெயித்து போனார், பாதாளத்தை ஜெயித்து போனார் சொல்றாரு. ஆமென். எங்க சொல்றாரு பாருங்க. ஆமென். யோவான் 16:33 சொல்லும்போது, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன செய்தேன்? ஜெயித்தேன் சொன்னாரா? ஆமென். கடைசி சபைக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆமென். நான் ஜெயம் கொண்டு ஜெயிச்சிட்டாரு. என் பிதா ஜெயிச்சிட்டாரு. சொல்லுங்க, ஜெயிச்சிட்டாரு. இயேசு ஜெயித்தவர். என் இயேசு ஜெயித்தவர். இயேசு கை உயர்த்தி சொல்லுங்க, என் இயேசு ஜெயித்தவர். இயேசு ஜெயித்தவர். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என் இயேசு ஜெயித்தவர். இயேசு ஜெயித்தவர். என் இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தவர். என் இயேசு மரணத்தை ஜெயித்தவர். என் இயேசு பாதாளத்தை ஜெயித்தவர். என் இயேசு பிசாசின் தந்திரங்களை உபாயங்களை ஜெயித்தவர். ஆமென். நானும் ஜெயிப்பேன் சொல்லுங்க. நானும் ஜெயிப்பேன். இப்ப பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறவங்களை தைரியப்படுத்துங்க, நீங்களும் ஜெயிப்பீங்கன்னு சொல்லுங்க. You have to win. நீங்களும் ஜெயிப்பீங்க. நீங்களும் ஜெயிப்பீங்க. தம்பி ஜெயிப்பீங்க. தம்பி இம்மானுவேல் பாலகா, நீ ஜெயிப்ப. என்னை பார்த்து ஜெயிப்பேன்னு சொல்லு. ஆமென் தானா? சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். எப்படி ஜெயிப்போம்? சிம்பிள். ஜெயித்தவரை விசுவாசிக்கிறது. ஜெயித்தவரை விசுவாசி. ஏங்க, ஜெயிச்சவனை நம்புமா நம்ப மாட்டோமா? நான் கார்த்திகாவை ரொம்ப நம்புறேன். உங்களுக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு தெரியும். ஆமென். நான் கார்த்திகாவை ரொம்ப நம்புறேன். யாரு? யார்? அலெக்ஸ் பிரதர் எங்க ஊர், அதனால அவருக்கு தெரியுது கபடி இல்லையா. நான் நம்புறேன் அந்த பிள்ளைய, எப்படியும் போனா கப் அடிச்சிருவான்னு நம்புறோம் ஐயா, நம்புறோமா? ஏன்? என்ன ரைடு, என்ன ஒரு கட்ஸு. ஆமேன். உள்ள நின்னாலே ஆமேன் அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குதே. ஆமேன். உள்ள அப்படியே நின்னாலே உடம்பெல்லாம் சிலுக்குதே. நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் பாருங்க. ஆமேன். உடம்பெல்லாம் சிலுக்குது. ஆமேன். அடிச்சா 4 3 5 2 தான். ஆமேன். அப்படி அள்ளிட்டு வர்றது. அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. அந்த நம்ம இந்திய தேசிய கொடி அப்படி முதுகுல சுத்திட்டு கிரவுண்ட்ல எங்க துபாயில, ஆமேன், அப்படி இந்திய தேசிய கொடியை
ஏன் ஏன் நம்புறேன்? ஜெயிச்சிட்டாளே, ஜெயிச்சிட்டாளே, ஜெயிக்க வச்சிட்டாளே, என் தேசத்தை ஜெயிக்க வச்சிட்டாளே, இயேசு ஜெயித்துட்டாரே, என் வாழ்வை ஜெயமாய் மாற்றுவாரே. ஹல்லேலூயா! என் வாழ்வை ஜெயமாய் மாற்ற அவர் ஜெயித்தாரே. நான் அவரை நம்பாம வேற யாரை நம்புறது? ஆமென். அதனால தான் சொன்னாரு, ஆமென், உலகத்தில் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனால தான் பாருங்க, சர்வாயுத வர்க்கத்தில் ஆமென் கேடகமா விசுவாசத்தை கொண்டு வந்து பவுல் எபேசு பட்டணத்துக்கு எழுதுறாரு. ஆமென். விசுவாசத்தை என்னவா கொண்டு வராருங்க சொல்லுங்க? எபேசு பட்டணத்தில் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளும் சொல்லி விசுவாசத்தை என்னவா கொண்டு வராரு? ஆமென். விசுவாசத்தை லெஃப்ட்ல பிடிச்சிருக்கிற கேடயமா கொண்டு வராரு, கேடகமா கொண்டு வரு. எவ்வளவு பெரிய அக்கினி ஆஸ்திரங்கள் அம்புகள் பிசாசினாலே இந்த உலகத்தினாலே எய்யப்பட்டாலும் அது இந்த விசுவாசம் அடித்து நொறுக்கி மேலோங்கி ஜெயம் எடுக்க. ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய படுக்கையா இருந்தாலும் விசுவாசம் உள்ள இருந்தா 3ஆவது நாள் எழுந்துருவோம். ஆமென். எவ்வளவு பெரிய கட்டு போட்டுட்டு படுத்து கிடந்தாலும் விசுவாசம், என் தேவன் என்னை எழும்ப செய்வார், அந்த விசுவாசம் இருந்தா நீங்க எழுந்து ஆமென் நிமிர்ந்து நிற்பீர்கள். ஆமென் தானா? ஆமென். சொல்றாரு, நான் எப்படி அதிகாரம் பெற்றனோ அவனும் என்னுடைய சிங்காசத்தினை என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். வாசிங்க அந்த வசனத்தை. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில், வாசிங்க சீக்கிரம் முடிக்கிறேன். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் இவனோ. யாராமா? யாராமா ஜெயங்கொள்ளுகிறவன்? சொல்லுங்க. நான் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க தைரியமா. நான் யாராமா? நான் சொல்லுங்க. நான் யாரு? நானும். ஆமென். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினிடத்திலே சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அருள் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயிப்போமா? ஜெயிப்போம். ஜெயிப்போமா? ஜெயிப்போம். ஆஃப்டர் ஆல் வேர்ல்ட், ஆஃப்டர் ஆல் இந்த அசிங்கமான உலகம் என்னங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆஃப்டர் ஆல் இந்த அசிங்கமான உலகம், இதை விட்டு இறங்குனா அசிங்கம், இந்த படிக்கட்டை விட்டு இறங்குனா அசிங்கம். ஆமென். போட்டி, பொறாமை, வைராக்கியம், சண்டை, மார்க்க பேதம், சாதி சண்டை, மத சண்டை, அவன் பெரியவன் இவன் பெரியவன், காசு சண்டை, ஏமாத்துறது, ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஏமாத்துறது, பொய் சாட்சி சொல்றது, பொய் சொல்றது, ஆமென், கேஸ் போடுறது, வழக்காடுறது, ஆளல் குடும்பத்தில் பிரிவினை, குடும்பத்தை கெடுக்கிறது, கணவன் மனைவிக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, ரெண்டுக்கும் சேர்த்து 2 குரங்கு இருக்கு, அது 2 அடங்கிறது இல்லை. இதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிற அசிங்கம். இது ஆஃப்டர் ஆல், சொல்லுங்க, ஆஃப்டர் ஆல் இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. அசிங்கமான உலகத்தை நான் ஜெயிப்பேன். என்னையா? ஒரு அன்பு இல்லை. ஆமென். அப்படியே அன்பு இருந்தாலும் உதட்டுல தான் இருக்கு, உள்ளத்துல இல்லை. ஆமென். உண்மையா ஒரு மனுஷனை நேசிக்க தெரியல, உண்மையானவன் யாருன்னே கண்டுபிடிக்க தெரியல, அறிவு கெட்ட சூழ்நிலை இந்த உலகத்துல. இதை ஜெயிக்க முடியாதா? இதை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் இதை வச்சுக்கிட்டு இதை ஜெயிக்க முடியலையா? சொல்லுங்க. தலையில கை வைப்பேன், ஜெயிப்பேன், ஜெயிப்பேன். 7 சபைகள் எதையெல்லாம் ஜெயித்ததோ, ஆமென், இந்தியா, தமிழ்நாடு, திருப்பூர், நாச்சிபாளையம், ட்ரினிட்டி காஸ்பல் அசெம்பிளி சபை, 7 சபை ஜெயித்த எல்லாவற்றையும் நானும் ஜெயிப்பேன். சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசியா 21:5 வரைக்கும் வாசித்து முடித்து திருவிருந்தில் உட்கார போறோம். வாசிங்க. 21 வெளிப்படுத்தல் 21:5 வரைக்கும். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் எல்லாத்தையும் புதுசாக்க போறாரு. சொல்லுங்க, கர்த்தர் எல்லாத்தையும் புதுசாக்க போறாரு. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் நல்ல இடம் தான் சொல்லுங்க. ஆமா, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற சேர் நல்ல சேர் தான் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற இடம் நல்ல இடம் தான் சொல்லுங்க. தைரியமா சொல்ற கர்த்தருடைய வேலைக்காரனா, ஆமென், நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் நல்ல இடம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்த்த இடம் நல்ல இடம்.
நான் சொல்றேன், கர்த்தருடைய மனுஷன் சொல்றேன், கர்த்தர் உங்களை உட்கார வச்சிருக்கிற இடம் சூப்பரான இடம். ஜெயிச்சிருங்க, ஜெயிச்சிருங்க, உலகத்தை ஜெயிச்சிருங்க. மாயமாலத்துக்கு பின்னாடி போகாதீங்க. ஆமென். கள்ள போதனைக்கு பின்னாடி போகாதீங்க. உங்களை சுறுசுறுப்பாக்குற இடத்துக்கு போகாதீங்க. உங்களை பரவச நிலைக்கு கொண்டு போகிற இடத்துக்கு போகாதீங்க. கள்ள தீர்க்க தரிசனம் உடைகிற இடத்துல போகாதீங்க. ஆமென். கள்ள தீர்க்க தரிசிகளை ஃபாலோ பண்ணாதீங்க. சத்திய வேதம், முழு வேதம் உங்கள் கைகளிலே இருக்கிறது. அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிகிற அறிவை கேளுங்க. நான் சொல்றத கூட போய் 100 முறை ஆராய்ந்து பாருங்க. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றத கூட வீட்டில் போய் உட்கார்ந்து 100 முறை ஆராய்ந்து பாருங்க. சரியானதை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு நல்லவர். கடைசியா 21:5 இருந்து வாசித்து முடிக்க போற. வாசிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும், பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள். இவ்வளவு நேரம் பேசின உங்க கூட பேசின வார்த்தைகள் சத்தியமும் உண்மையுமானவைகள். இவைகளை எழுது என்றார். இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, ஆயிற்று, முடிய போகுது, உலகம் முடிய போகுது, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். மணவாட்டி சபை அசிங்கத்தோடு அவலட்சணத்தோடு அழுக்காக கரை திரையோடு அமர்ந்திருப்பதை அவர் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். ஆகவே மணவாட்டி சபை சீர்பொருந்தி மனம் திரும்பி கரை திரை முதலானவைகளை களைந்து மணவாளனுக்காய் காத்திருக்கிற அனுபவங்களுக்குள்ள வா என்று அவல சத்தத்தோடு வருகிறார். நான் அல்வாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வார். கைகளை தட்டி ஜெயம் கொள்ளுகிறவன். நான் சொன்னனே 7 சபையில ஜெயத்தின் ரிசல்ட். ஜெயம் கொள்ளுகிறவன் இப்ப சொல்றாரு, அதை தருவேன் இதை தருவேன் 7 சபைக்கு சொன்னவரு இப்ப சொல்றாரு. புதிய எருசலேம்ல நிற்கும் போது சொல்றாரு. ஆமென். 21வது அதிகாரம், புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம். வெளிப்படுத்தல் 21, புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம், சகலவற்றை கர்த்தர் புதிதாக்குகிற சூழ்நிலை. அங்க சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். கைகளை தட்டி. ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் என்ன செய்வானாமா? சுதந்தரித்துக் கொள்வான். இரண்டாவது தான் ரொம்ப முக்கியம். வாசிங்கனே. நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். எப்படி ஆரம்பிச்சாரோ அப்படியே முடிப்பாரு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் தருவேன்னு ஆரம்பத்தில் சொன்னாரு. முடிவும் அதான் சொல்றாரு. ஜெயிச்சு நின்று என் முன்னாடி வந்து நின்னேனா நான் உனக்கு எப்படி இருப்பேன்? உன்னுடைய தேவனாய், உன்னுடைய தகப்பனாய், உன் அப்பாவா நான் இருப்பேன். நீ என்னுடைய குமாரனாய். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெயிக்க பழகி கொள்ளுங்க. சின்ன சின்ன காரியங்களை விட்டு வெளியே வரணும். சின்ன சின்ன அவலட்சணமான காரியங்களை விட்டு இந்த உலகம் தரக்கூடிய சின்ன சின்ன இன்பங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்களை வெறுக்க இந்த இருதயம் பழகட்டும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த அற்புதமான அவருடைய பந்தியில் நீங்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு அமரும்படியாய் உடத்திலே அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Holy Ghost.